சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Then he answered and spake unto me, saying, This is the word of the Lord unto Zerubbabel, saying, Not by might, not by power, but by my spirit, saith the Lord of hosts. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might, not by power, but by my spirit, saith the Lord of hosts. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Our loving Lord, we thank you graciously. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் அல்ல, உம்முடைய ஆவியானவருடைய கிருபைகளை நம்பி உம்முடைய சன்னிதானத்திலே அடியான் நிற்கிறேன். Lord, not our might or power, but through thy grace we stand, O Lord. இந்த நாளிலே கிருபையை தாரும். Grant us இங்கேயும் grace. இந்த ஆராதனையை வெளியிலே இருந்தும் ஆண்டவரே, எங்களுடைய வெப்சைட் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் மேலும் இந்த ஆராதனையின் சம்பூர்ண ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இங்கேயும் பல இடங்களிலேயும் இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பார். Let thy blessing be upon thy children, not only here, but all who are watching this website. இங்கே உணர்வு போல ஒரு தேவ சமூகத்தை அங்கே அவர்கள் எங்கிருந்தாலும் உணர கர்த்தர் உதவி செய்யும். Even as we realize the presence of God here, let them also realize the presence of நாமத்தை God. மகிமைப்படுத்தும். Glorify thy name, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். Not by might, nor by power, but by my spirit. பொதுவாக இந்த வசனம் எல்லா கிறிஸ்தவர்களும் நன்றாக அறிந்தவைகள். In general, this verse is known by all Christians. அதிகமாக எல்லாருடைய வீட்டினுடைய சுவற்றையும் அலங்கரிக்க தவறுகிறதில்லை இந்த வசனம். This particular verse beautifies the walls of our நாம் hearts. அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். So the verse that through thy spirit it's possible, that's the verse we utilize. தேவன் அங்கே சொல்லுகிறார், God says, பலமும் பராக்கிரமும் அல்ல, not by might, not by power, என்னுடைய ஆவியினாலே ஆகும். but by my spirit, say the Lord of hosts. அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், If that be so, I இந்த believe. உலகத்திலே ஒரு சக்தி இருக்கிறது. This world there's a power, பலமும் பராக்கிரமும், might and power. அவைகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. I do not deny that. பலத்தினாலே மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை செய்து விடுகிறார்கள். Through might, mankind, we find தங்களுடைய mankind பராக்கிரமத்தினாலே ஏராளம் காரியங்களை மனிதன் சாதித்து விடலாம். likewise through their power they can challenge all the ஆனால் impossibilities. எவ்வளவு பெரிய பலத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. There is a limit for all this might. எவ்வளவு பெரிய பராக்கிரமத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. How great they may be, their power, there is a limit. அதற்கு மேலாக ஒரு மனிதன் சாதிக்க முடிகிறது இல்லை. About that mankind cannot challenge. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், In all fear I tell you, மனிதனுடைய பலமும் மனிதனுடைய பராக்கிரமும் செய்ய முடியாத காரியங்களை தேவனுடைய ஆவியானவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராயிரு. we find the power and might of man which cannot accomplish is done by the Spirit of God. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்பீர்களானால், In Daniel 4:30, அங்கே பல வல்லமையான காரியங்களை செய்த நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற ஒரு ராஜா ஒரு நாள் உப்பரிகின் மேல் நடந்து கொண்டு சொன்னான், என்னுடைய வல்லமையினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். we find Nebuchadnezzar, the mighty king, saying, is it not through my might and power? உண்மையாக அவன் கட்டிய பாபிலோன்
இன்றைக்கும் 7 அதிசயங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறது. Babylon is considered to be one of the 7 wonders that he has built. அது ஒரு சாதாரண பட்டணம் அல்ல. It's not a common city. அவனுடைய எல்லா திறமைகளையும் காட்டி வல்லமைகளை காட்டி மிக பிரம்மாண்டமாக பட்டணத்தை கட்டினான். He showed his talent, he showed his power, so mightily he built the city. என்னுடைய வல்லமையினாலே நான் இதை கட்டினேன், என் பராக்கிரமத்தினாலே நான் கட்டினேன் என்று சொல்லுகிறது வாய்ப்பேச்சல்ல, உண்மை. It's not a common saying that he has built it through his might and power. It's the truth. இவ்வளவு பராக்கிரமத்தை காட்டின ஒரு மனுஷனும் ஒரு நாள் மிருகத்தை போல தின்ன வேண்டியதாக இருந்தது. A man who showed such might and valor had to eat even like அவன் அப்பொழுதுதான் கண்டான் தனக்கு மேல் ஒரு வல்லமை இருக்கிறது. It's only then he realized there's a power above him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அகாஸ்வேரு ராஜா என்று சொல்லுகிற ராஜாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you read about King Ahasuerus, 10ஆம் அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே in Esther 10:2 அவனுடைய வல்லமையும் அவனுடைய பராக்கிரமத்தையும் குறித்து புத்தகங்கள் எழுதப்பட்டன. we read books written about the power and might of King Ahasuerus. நான் விசுவாசிக்கிறேன், I believe அவனுடைய வல்லமை சாதாரணமானதல்ல. his power is not 127 தேசத்தை அடக்கி ஆண்டான். he controlled and ruled 127 promises. இன்னைக்கு நிறைய பெற்றோர் 2 பிள்ளைகளை அடக்கி ஆள முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. Parents are not able to control even 2 of the kids. சிறு குடும்பம் சீரான குடும்பம் என்று பாடுகிற பெற்றோர் எத்தனை பேர் தன்னுடைய குடும்பங்களை சீராய் நடத்துகிறார்கள் என்று அங்கே பார்த்தால் தெரியும். Parents who sing that a small family is a correct family, how many of them are able to maintain? ஒரு சிறு குடும்பத்தை நடத்துவதற்கு முடிகிறதில்லை. They are not able to maintain a small family. 127 தேசத்தை அவன் அரசாண்டான். We find him governing 127 provinces. அங்கே குறுநில மன்னர்கள் இருந்திருப்பார்கள். There would have been lords. அவருடைய பிரதானிகள் இருந்திருப்பார்கள். As well as chief people. 127 தேசம். வேதம் சொல்லுது இந்து தேசம் முதல் நம்முடைய இந்தியாவை கூட அரசாண்டிருக்கிறார். So including India, he ruled 127 provinces. இன்னைக்கு நம்முடைய இந்திய தலைவர்கள் எல்லாம் நாட்டை ஆடுறதுக்கு படுற பாடு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. Look at the pathetic state of Indian rulers trying to இந்த govern. தேசம் முதல் 127 தேசத்தை சிறப்பாக ஆண்ட ஒரு ராஜா. We find a king who flourished having ruled 127 provinces. தன்னுடைய ஆளுகை கீழே அவன் நடத்தின வல்லமைகளை காட்டும்படியாக 180 நாள் அளவும் விருந்து செய்து ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய வல்லமை அவன் காட்டினான். That he may show his might and power for 180 days he proclaimed a feast unto the people. அவன் காட்டுவதற்கு அவனுக்கு வல்லமை இருந்தது. He had the power to exhibit. அவ்வளவு சிறப்பாக தேசத்தை ஆண்டான். We find him governing his land perfectly. ஆனால் நான் சொல்லுகிறேன், but I tell you, இந்த வல்லமை உள்ள ராஜாக்களுக்கு மேலாக ஒரு அறியாத ஒன்று இருக்கிறது. பலமும் பராக்கிரமும் செய்ய முடியாததை செய்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். Above this powerful king, we find the Spirit of God who is able to work beyond might and power. ஆவியானவர் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே சபைகளும் மற்ற அறிந்திருக்கிறது போல ஏதோ கையை தட்டி உற்சாகமாய் பாடுவதற்கும் ஏதோ களி கூறுவதற்கும் உணர்ச்சி வசப்படுவதற்கும் அல்ல, மாத்திரம் அல்ல. ஆவியானவர் பலமும் பராக்கிரமும் செய்ய முடியாத காரியங்களை செய்ய வல்லவராக சபை நடுவிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். You ought to know the Holy Spirit is able to perform beyond might and power. It's not glamour alone. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் விசுவாசிக்கிறேன், I believe இந்த ஆவியானவர் செய்ய மற்றவர்களால் செய்ய முடியாத மிக முக்கியமான 7 காரியங்கள் வேதத்திலே இருக்கிறது. There are 7 deeds done by the Holy Spirit which none else can do it. ஆனால் Yet இன்றைக்கு இந்த முதலாவது வாரத்திலே நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு பேசுவதற்கு நேரம் இருக்குமா எனக்கு தெரியவில்லை. in this first week I would like to highlight only one காலையிலே மிக fact. வேகமாக நாங்கள் ஓடிவிட்டோம். Early morning we were running with the message. இன்றைக்கு நான் ஆவியானவருக்கு உதவி செய்வார். May the Spirit of God help us. ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு எதுக்கு தேவை?
So what for only the ஆவியானவர் Holy Spirit என்ன for one work? காரியத்தை செய்கிறார்? What is the work done by the Holy Spirit? ராஜாக்கள் செய்ய முடியாத காரியம், A work not done by the king. பராக்கிரமசாலிகள் செய்ய முடியாத காரியம், A work which is not done by mighty ஆவியானவர் men. என்ன தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார்? What is the work done by the Holy Spirit in an individual நாம் man? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். I'm going to read an old verse known to all. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 Corinthians 2nd chapter. தயவு செய்து 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசி. எழுதி இருக்கிறபடி தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றினதும் இல்லை. நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. For us the Lord has declared it through his spirit. நான் இயேசுவில் அன்பு கூர்றேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூங்க பார்க்கலாம். Those who say who love Jesus lift up their Hallelujah. hands. Hallelujah. அன்பு கூர்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரா? What God has kept for those who love என்னவோ Jesus. ஒன்றை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். He has prepared something for those who love அதை Jesus. கண்டுபிடிக்க வேண்டுமானால் We have got to find it. ஒரு வெளிப்படுத்தல் தேவை. You need a vision. இந்த வெளிப்படுத்தலை யாரு தருகிறார் என்று கேட்டால் ஆவியானவர் தருகிறார். Who gives us vision is the Spirit of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இன்னைக்கு நான் மிக தாழ்மையாய் சொல்லுகிறேன். In all humility I tell you. இன்றைக்கு அன்பு கூறுகிறவர்கள் ஏன் கொஞ்ச காலத்துல அன்பை விட்டுறாங்கன்னு சொன்னா, Why people who leave love within a short அவங்களுக்கு time? என்ன இல்லைன்னு சொன்னா, What is not in them? வெளிப்படுத்தல் இல்லை. They don't have the vision or revelation. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, people perish. தேவனுடைய நாம் ஒரு காலத்திலே அன்பு கூர்ந்தவர்கள், Once these people loved, ஒரு காலத்திலே ஆண்டவரை வைராக்கியமாய் நேசித்தவர்கள், once these people loved God with zeal. அவர்கள் சொல்லுகிறார்கள் கடைசியாக, What do they say நாம் in the end? ஒரு நன்மையுமே ஆண்டவர்கிட்ட பெறலன்னு சொல்லிடுறோம். I have not received any good thing from God. ஆனால் இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். But in the name of Jesus I believe humbly. நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது உண்மையானால், If it is true that you love God, தேவன் நம்மை அழைத்தது உண்மையானால், if it is true that God has called தேவனுடைய you, நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of நான் God. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன். I believe humbly in the name of Jesus. என் அருமையானவர்களே, My dear ones, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared for us. பெற்றோர் பிள்ளை பிறந்த உடனே பிள்ளைக்கு லேண்ட் வாங்கி போடுறாங்க. The parents buy a land even as the child is பிள்ளைக்கு வீடு born. கட்டி வைக்கிறாங்க. Likewise, they build a பிள்ளைக்கு house. ஆஸ்திச்சல் வைக்கிறாங்க. Likewise, they have எத்தனையோ possessions. காரியங்களை சவதரித்து They வைக்கிறார்கள். gather several things for the kid. பிள்ளை பிறந்த உடனே தனக்கு அம்மா அப்பா வச்சிருக்க காரியங்களை அறிந்து கொள்ளுகிறது இல்லை. After the child is born, it knows not as what the mother and father has தனக்கு kept for it. தாய் தகப்பன் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று அறிய வேண்டுமானால் அதற்கு ஒரு மன முதிர்ச்சி தேவையாயிருக்கிறது. If they ought to know as to what their parents have kept for them, they need a maturity of அது mind. வளருகிறது. They grow. அதற்கு ஒரு மனதிலே முதிர்ச்சி So உண்டாகிறது. there is maturity ஓ, of என்னுடைய mind. தாய் எனக்கு இந்த வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். My mother has prepared this house for என்னுடைய me. தகப்பன் இந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். My father has prepared likewise. இதற்கு சரீரத்திலே மனதிலே ஒரு முதிர்ச்சி தேவை. So there we need a maturity in the body as well அதே as the mind. போலவே ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் தனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் ஆவியிலே ஒரு முதிர்ச்சி தேவை. Likewise, a child of God has received the Spirit of God. If he ought to know as to what God has kept for him, he needs a maturity in the Spirit. இந்த ஆவியின் முதிர்ச்சி ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது. The maturity of the Spirit gives a vision unto இது him. என்ன கொடுக்கிறது? What does it give? தேவன் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். What has God prepared for me? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் If you read the word of God, தேவன் புறஜாதிகளுக்கு கூட வெளிப்படுத்தலை கொடுத்திருக்கிறார். even for the Gentiles, God has given them a vision. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் படுக்கையிலே படுத்திருந்தான். Once Nebuchadnezzar was lying in the bed. அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். He saw a vision.
அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய சிலை நின்றது. There was a great statue before அந்த him. சிலையை பார்த்த உடனே கலங்கினான். When he saw the statue, he was troubled. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் தரிசனத்தை பார்த்தான். தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்தார். ஆனால் அவனுக்கு அது அர்த்தம் புரியவில்லை. He never knew the meaning thereof. அவனுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு யாரு தேவைன்னு கேட்டா, ஒரு அபிஷேகம் பெற்ற, ஒரு ஆவியின் நிறைவை பெற்ற இன்னொரு மனுஷன் தேவை. Who is needed to explain the vision? Another man who has received the Spirit of God is needed to explain. தேவனுடைய ஆவியை பெற்ற தானியேல் அவனுக்கு வெளிப்படுத்தலை சொல்றான். கர்த்தர் உனக்கு இந்த வெளிப்படுத்தலை என்ன கொடுத்தார்னா, உன் தேசத்துல என்னென்ன செய்ய போகிறார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஒரு ஆவியினாலே வெளிப்படுத்தலை கொடுத்தான். Daniel, who received the excellent Spirit of God, was able to explain the vision that the king had seen. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் தரிசனத்தை பார்த்தான். வெளிப்படுத்தல் எங்க இருக்குன்னு கேட்டா, ஆவியினாலே. Idolater sees a vision, but through the Spirit one understands the vision. ஒரு பெரிய வல்லமை உள்ள பார்வோன் தரிசனம் பார்த்தான். Pharaoh, who had mighty power, saw the vision. அவனுடைய முன்னாலே 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன, 7 கொழுத்த கதிர்கள் இருக்கின்றன. அவன் பல தரிசனங்களை அவன் பார்க்கிறான். He saw some good corns as well as good sheep. இந்த தரிசனங்கள் எல்லாம் அவர்களை கலங்க பண்ணிற்று. These visions troubled him in the mind. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த அந்த தரிசனத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு அல்லது வெளிப்பாட்டை கொடுப்பதற்கு ஒரு ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தேவையாயிருந்தான். A man who received the Spirit of God was needed to explain the dream or vision he had seen. யோசேப்பை அழைத்தார்கள். They called Joseph. யோசேப்பு தரிசனம் பார்க்கவில்லை. Joseph never saw the vision. தரிசனத்துக்கு அர்த்தத்தை வெளிப்படுத்தலை சொன்னான். He gave the meaning or the understanding of the vision that he had seen. ஆகையினாலே அவர்கள் கனப்படுத்தப்பட்டார்கள். Therefore he was honored. அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி உண்டென்று அறிந்தார்கள். They knew that he had an excellent spirit. நான் சொல்லுவேன், ஆவி அல்ல, விசேஷித்த ஆவி. I would say it's not the spirit alone, இந்த but an கர்த்தருடைய excellent spirit. பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எல்லாரும் பெற்ற ஒரு ஆவி அல்ல, உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த ஆவி தேவை. We, the children of God, not an ordinary spirit, we need an excellent spirit. எதற்காக என்று கேட்டால், What for? வேறு ஒன்றுக்காக அல்ல, Not for anything else, மற்றவர்களை பற்றி அறிவதற்கு அல்ல. not to know about others. நான் சொல்ல, எனக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். I would say there are several அவர்கள் prophets. மற்றவர்களை சொல்லுகிறார்கள், தங்களை பற்றி அறிந்ததில்லை. They speak about others, they do not have a knowledge about themselves. இன்னைக்கு ஏன் விசுவாசிகள் தோற்று போகிறார்கள்? Why believers fail? தேவன் தங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று அறியாததினாலே வேதம் சொல்லுகிறது, அறிவில்லாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாய் போகிறார். God says my people perish for lack of knowledge. இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். Spirit of God has got to open our eyes. நாம் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, Who should we be? ஒரு வெளிப்படுத்தலை பெற்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். People who have received the insight or the vision of God. கர்த்தர் தம்முடைய காரியங்களை பல விதங்களிலே வெளிப்படுத்துகிறார். The Lord is able to explain his matters in different visions. இந்த வெளிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் தேவை. One important fact is needed. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் அவங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். If God has got to reveal secrets to man, he anticipates or expects one thing. யோவான் எழுதின சுவிசேஷம், The Gospel of St. John, 14ஆம் அதிகாரம் 14th chapter, 21வது வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. John 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கவனிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் அதை கைக்கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்திலே அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு என் அன்பாயிருப்பான். பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து நானும் அவனிலே அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். He that hath my commandments and keepeth them, he it is that loveth me. He that loveth me shall be loved of my Father, and I will love him. தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? To whom does God manifest? ஒருவன் என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். One
one receives his அல்லது commandments. என்னுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். One receives the word of God. அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படுகிறான் அல்லது செய்கிறான். Having received the word of God, he obeys to the word of God. He performs. வசனத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் தேவனிலே அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. Not all those who hear the word of God love God. ஒரு சபையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். In a church we find thousands gather. ஆனால் எல்லாரும் செய்கிறவர்கள் அல்ல. Not all do perform. வசனத்தை கேட்கிற எல்லாருமே வசனத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல. All those who hear the word of God would not work according to the word என்னுடைய of God. ஜனங்கள் வழக்கத்தின்படியே வந்து உட்காருகிறார்கள். My people come and sit in my presence அவர்கள் as a practice. கேட்கிறார்கள், பட் கேட்கிறதை செய்கிறதில்லை. They hear but they are not able to work accordingly. ஏன் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் தேவனுடைய வெளிப்படுத்தலை பெறுகிறதில்லை என்று சொன்னால் வசனத்தை கேட்காததினாலே அல்ல, அவர்கள் கேட்கிறதை செய்யாததினாலே. Why the Christian society are not able to receive the insight of the word of God? Because they hear the word of God, they do not do according to the word of God. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, Therefore the word of God says, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். not only you should hear the word of God, you ought to perform work according to the word of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பாஸ் பண்ணணும்னா எக்ஸாம்ல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று பிராக்டிக்கல், இன்னொன்று தியரி. So if you go to school, if you got to pass, you got to pass the theory as well as the practicals. தியரிக்கு 50 மார்க், பிராக்டிக்கலுக்கு 50 மார்க். 50 marks for prior theory papers and 50 for நாம practical. நிறைய பேர் தியரியில பாஸ் பண்ணிடுறோம், பட் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எல்லாரும் முட்டை வாங்கிடுறோம். Many of us pass in our theoretical life, but practically we fail. சாதுரியமாய் பிரசங்கிக்கிற பிரசங்கிமார் கூட பிராக்டிக்கல்ல தோத்துறாங்க. Even the preacher who preaches, practically he fails. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், Therefore the Lord said, நீங்க நல்லா போதிக்கிறீங்க, You teach பட் well. போதிக்கிறதை நீங்க செய்யறது இல்ல. but you are not able to do according to your teaching. ஆகையினால வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். Therefore God addresses them as whitened sepulchres. இந்த வேத புஸ்தகம் போதிப்பதற்கல்ல, So this word of God is not only to இந்த teach, வேத புஸ்தகம் வாசிப்பதற்கல்ல, it's not only to read the word இந்த of God. வேத புஸ்தகம் கேட்பதற்கு மாத்திரமல்ல, The word of God is not only to hear. இந்த வேத புஸ்தகம் செய்வதற்காக. The word of God is meant that he ought to perform இந்த accordingly. வேத புஸ்தகம் செய்வதற்காக That he may perform according to the word of God. என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, One who hears my word and does accordingly, அவன் பாக்கியவான். blessed is he. அவன் பாக்கியவான். He is the blessed man. அப்படியானால் யாருக்கு தேவன் வெளிப்படுத்தல் கொடுக்கிறார் என்றால், That be so to whom less God நான் gives அன்பு revelation. கூறுவேன் என்று சொல்லுகிறது உண்மையானால், It's true that we love God. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறது It's உண்மையானால், true that if it is true that நான் we love வசனத்தை God. கேட்கிறேன், I hear the word of God, கேட்ட வசனத்தின்படி நான் செய்வேனானால் and if I perform, பிதா அவனிலே அன்பு கூறுகிறார், if I hear the word of God, இயேசு accordingly, அவனிலே அன்பு கூறுகிறார், the Father loves him, Jesus loves ஆண்டவர் him. வெளிப்படுத்தலை தருகிறார். The Lord gives the insight or the மூன்று revelation. விதத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார். God reveals in three ways. முதலாவதாக First, எண்ணாமம் 12ஆம் அதிகாரம் Numbers 12th chapter, 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 6th verse. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் ஒருவன் உங்களுக்குள்ளே தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தினாலே என்னை வெளிப்படுத்துவேன். Hear now my words, if there be a prophet among you. ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் How என்றால், does the Lord make himself known? முதலாவதாக தரிசனத்திலே வெளிப்படுத்துகிறார். He makes himself known through vision. உங்களுக்கு தெரியும் 21ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே In John 21, சீஷர்கள் ஆண்டவரை மறுதலித்து அவர்கள் மீன் பிடிக்க போனார்கள். the disciples, they reject God and வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை வெளிப்படுத்தினார்.
The word of God says he manifested அவர் தம்மை himself. வெளிப்படுத்தின விவரமாவது How did he manifest himself? அவர் தரிசனத்தினாலே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். Through vision he manifested himself. தன்னை முழுமையாய் காட்டி கொடுத்தார். So he showed himself. அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். He gave them bread. தரிசனத்தினாலே தன்னை வெளிப்படுத்தினார். Even through vision he manifested himself. இரண்டாவதாக எப்படி வெளிப்படுத்துகிறார்? Secondly, how did he manifest himself? யோவான் 2ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். This beginning of miracles with Jesus in Cana of ஒரு Galilee. extraordinary miracle. It was தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். he changed water to wine. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அற்புத கிரியைகளினாலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். Through the wonderful work God does in our life, he reveals himself to us. தரிசனத்திலே வெளிப்படுத்துகிறார். He reveals himself through vision. அற்புதத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். Through miracles he reveals himself. மூன்றாவதாக Thirdly, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 Samuel 3rd chapter. தயவு செய்து 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 Samuel 3:21. தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். Through his word he exposed himself to Samuel. அநேக காரியங்கள் இருக்கலாம், அந்த மூன்றை முக்கியப்படுத்துகிறேன். There are several things. முதலாவதாக தேவன் பிரத்யட்சமான தரிசனத்தினாலே தன்னை வெளிப்படுத்தினார். We find God revealing himself through visions. இரண்டாவதாக Secondly, அற்புதத்தினாலே தேவன் வெளிப்படுத்தினார். God manifested himself through miracles. மூன்றாவதாக தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். Thirdly, God appeared himself through the word of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுவேன். In the name of Jesus I tell you humbly. ஒருவேளை உங்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். Probably he may not have appeared unto you. ஒருவேளை தேவன் அற்புதமான வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். Probably you would not have had any miracles. ஆனால் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன். In the name of Jesus தம்முடைய I tell you. வசனத்தினாலே தேவன் வெளிப்படுத்துகிறார். Through his word we find God revealing himself. சாமுவேலின் காலத்திலே பிரத்யட்சமான தரிசனம் அந்த நாளிலே இருந்ததில்லை. During the times of Samuel we never come across visions. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் 1 Samuel 3:1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். The child Samuel ministered unto the Lord before Eli. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. The word of the Lord was precious in those days. பிரத்யட்சமான தரிசனம் ஜனங்களுக்கு இல்லை. There was no open vision unto the people. என்ன இல்ல தெரியுமா? What was not there? தரிசனம் இல்ல. They never had the vision. வசனம் இல்ல. They never had the word of God. ரெண்டும் இல்லாததினால அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆலயத்துல Since there was barrenness, what happened in the temple? ஆசாரியனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் மாறினார்கள். The children of the priests became the children of Belial. ஆராதனைக்கு வந்த ஸ்திரீகள் பாவம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். The women who came to worship committed sin. ஆலயத்திலே பாவம் வந்ததனுடைய காரணம் என்னவென்றால் No, why sin was dwelling in the temple? ஆசாரியனுக்கு தரிசனம் இல்ல. The priest has no vision. சபையில வசனம் இல்ல. The church had no word. ஆகினால தேவனுடைய கோபாக்கினைக்கு தேவ சபை ஆயத்தமாய் இருந்தது. The church was prepared for the wrath of God. ஆண்டவர் சொன்னார் அழிக்க போறேன்னு சொன்னார். Lord says I'm going to destroy them. ஏன்? Why? அங்க வெளிப்படுத்தல் இல்லை. There wasn't any vision. தரிசனத்தினாலும் வெளிப்படுத்தல் இல்லை. No vision. வசனத்தினாலும் வெளிப்படுத்தல் இல்லை. Likewise through word. ஆகினால் தேவனுடைய அற்புதங்கள் நடக்க முடியவில்லை. No miracles of God. முடிவு தேவனுடைய ஆலயத்தை விட்டு மகிமை விலகி போயிற்று. In the end the glory of God departed from the temple. தேவன் விலகி போய் விட்டார். We find God departing. ஜனங்கள் அடிமைகளானார்கள். People became bond. ஜனங்கள் பாவத்துக்குள்ளானார்கள். People fell into sin. ஒரு நாள் தேவ மகிமை தங்கி இருந்த ஆலயம் The
temple that had the glory of ஒரு God. நாள் தேவ மகிமை தங்கி இருந்த தேசம் One day the land had the glory of God. பெலிஸ்தீனர்களுக்கு அடிமையாய் போன காரணம் Why என்னவென்றால் they became slaves to இந்த Philistines? ஜனங்களுக்கு வெளிப்படுத்தல் இல்லை. These people never had a vision of God. வெளிப்படுத்தலை கொடுக்கிற வசனம் இல்லை. They never had a word that could give the vision. வெளிப்படுத்தலை கொடுக்கிற தரிசனம் இல்லை. They never had a word that could give the vision. ஆனா என்ன தெரியுமா இருந்துச்சு? But what was there? பெரிய ஆரவாரம் இருந்துச்சு. There was great rejoicing. வேதம் சொல்லுகிறது The word of God says அவர்கள் யுத்தத்துக்கு பெட்டி எடுத்து கொண்டு போனார்கள். they took the ark unto the war. தேவனுடைய பெட்டி பாளையத்திலே வந்தது. The ark of God came to the camp. ஜனங்கள் ஆரவாரித்தார்கள். And the people rejoiced. ஜனங்கள் ஆரவாரித்தார்கள். We find people வேதம் rejoicing. சொல்லுகிறது தேவன் அவருடைய பாளையத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக ஜனங்கள் ஆரவாரித்தார்கள். And the people rejoiced, thinking God came to the camp. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. பாருங்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். Samuel 4:5. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் எப்படி ஆர்ப்பரிச்சாங்க? When the ark of the covenant came into the camp, பூமி how did அதிரத்தக்கதாக ஆரவாரித்தாங்களாம். Israel shouted so that the earth rang again. பெட்டியை யார் நடத்தினானா? ஒப்பினியும் பிலேகாஸ் ஆசாரியனுடைய பிள்ளைங்க The பெட்டியை நடத்துறாங்க. the children of the priest, பெரிய Phinehas and Hophni led them. ஆரவாரம் இருக்கிறது. There was great rejoicing. என்ன சொல்றாங்க தெரியுமா? வெளியே What did they say? அவர்களுடைய தேவன் அவங்க பாளையத்துல வந்திருக்கிறார் என்று பிரஜாதிகள் சொல்றாங்க. And the Gentiles said, their God has come amidst the camp. என்ன இருந்துச்சு? What was there? ஆரவாரம் இருந்துச்சு. There was great shout. என்ன இருந்துச்சு? What was there? சத்தம் இருந்துச்சு. There was great shout and noise. இன்றைக்கு ஜனங்கள் ஒரு தவறான பாதையிலே போகிறார்களோ என்று நான் நினைக்கிறேன். I believe people are இன்றைக்கு being misled. பெந்தகோஸ்தே சபைகள் ஆரவாரம் தான் சபை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. The Pentecostal church thinks it's only shouting that's the church. சபையில பயங்கர சத்தம் உண்டாயிடுச்சுன்னா தேவன் அங்கே இருக்கிறார் என்று They நினைக்கிறார்கள். feel if there's a great shout in the church, God is present. அதுதான் இன்றைக்கு ஊழியம் நினைக்கிறாங்க. They feel that's the service of God. நான் சத்தம் வேண்டாம்னு சொல்லல. I don't say that we don't need அவசியம். it. It is needed. அவசியம். It is needed. ஆனால் Yet தரிசனம் இல்லாத சத்தத்திலே ஆபத்து இருக்கிறது. there is danger in a shout which has no vision. தரிசனம் இல்லாத சத்தத்திலே அழிவு இருக்கிறது. There is a dissection in the shout which has no vision. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of இந்த God. பெட்டியை சுமக்கிறவர்களுக்கு பெட்டியை பற்றியோ தேவனை பற்றியோ தரிசனமே கிடையாது. And those who bore the ark of God had no vision regarding the ark, nor about God. ஆனால் சத்தம் போட அறிஞ்சிருந்தாங்க. But they knew how to shout. கூச்சல் போடுறதுக்கு அறிஞ்சிருந்தாங்க. They knew how to make a great சொல்லுவேன், noise. தரிசனம் இல்லாத கூச்சல் ஆபத்து. I would say there's calamity and danger in a shout which has no vision. நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, இன்றைக்கு நம்முடைய சத்தம் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் well, தரிசனத்தில் இருந்து வர வேண்டும். our shout should come சும்மா through the vision, உணர்ச்சியில இருந்து அல்ல, not நம்ம through, உற்சாகப்படுத்தல அல்ல, not because you're cheered up. நம்முடைய தரிசனத்தில் இருந்து நம்முடைய சத்தம் வருமானால் If the shout comes from a vision, it's a permanent. that's permanent. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்லுவேன், I would say, ஆண்டவர் 3 விதத்திலே, ஒன்று தரிசனத்திலே, first through ஒன்று vision, அற்புதத்திலே, second through இன்னொன்று miracles, வசனத்திலே. and lastly through the word of God. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வேதம் வாசிக்கும் போது You, the children of God, இது when you சும்மா read the கதை word of God, புஸ்தகமா வாசிக்காதீங்க. you should not read it as a storybook. நான் சொல்வேன், இது ஒரு தரிசன புஸ்தகம். I tell you, this is a book of vision. இந்த புஸ்தகத்தை நீங்க கவனிக்க வேண்டிய முறையாக கவனித்து If you are not இதுல careful, ஒரு இதை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, if you read the Bible, அதான் தாவீது ஜெபம் பண்ணா, that is what David உம்முடைய prayed, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்து. Lord, open thou my eyes that I may see thy wonderful works. இன்னைக்கு நான் சொல்லுவேன், You know what I want கிறிஸ்தவ to say? உலகத்திலே அறிவு இருக்கிறது, Christian world has knowledge, அனுபவம் இருக்கிறது, has experience, பட் நோ விஷன். but they do not have the vision of God. இன்றைக்கு ஆவியானவருக்கு நான் உண்மையான கர்த்தரிடத்திலே போராடுகிறேன். ஆண்டவரே, strive with the இந்த Spirit of God. ஆவடி சபை This ஒரு outreach church தரிசனம் உள்ள சபையாய் மாறட்டும். should become a church having a definite vision. இந்த தரிசனம் என்ன செய்யும்? What about the vision? What will it do? நான் இந்த தரிசனத்தை
அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு வாசிக்கும்படியாய் கட்டளையிட்டார். The Lord asked me to read Acts 7th chapter regarding the revelation. இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் In Acts தேவ 7, மனிதனாகிய ஸ்தேவானுடைய கடைசி பிரசங்கம். that's the last message of Stephen, the man of God. அவன் செய்த முதல் பிரசங்கம் அதுதான், அவன் செய்த கடைசி பிரசங்கம் அதுதான். That was his first message, that was his last message. இந்த ஒரே பிரசங்கத்தோடு அவன் ஊழியமும் முடிஞ்சு போச்சு, அவன் ஜீவன் முடிஞ்சு போச்சு. In a single message, his ministry ended, his life also ended. ஆனால் இந்த பிரசங்கத்தை நான் வாசித்த பொழுது, When I read his message, என்னுடைய உள்ளத்திலே தேவ அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது. the fire of God started burning in my heart. எத்தனையோ முறை இந்த பிரசங்கத்தை நான் வாசித்திருக்கிறேன். I read the message several times. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. அப்பொழுதுதான் நினைச்சேன், Only then I realized, ஒருவேளை பிரசங்கம் பண்ணினவன் செத்து போயிட்டான். probably the man who preached died. பிரசங்கம் பண்ணினவன் செத்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 years since Stephen ஆனால் died. இன்றைக்கு அவன் மரித்தும் அவன் பேசுகிறான். Though he is dead today, yet he speaks amidst us. உண்மையாக தேவனுடைய வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள் தேவன் அருளி இருப்பார், ஆனால் அவன் செத்தாலும் பேசப்படும். Truly the word of God, if God would have permitted, even after his death it would ஒருவேளை speak. அன்றைக்கு கேட்டவர்களுக்கு அதனுடைய விலை தெரியவில்லை. People who heard him that day would not have known about the value of it. அன்றைக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க அவனுக்கு கொடுத்த பரிசு என்னவென்றால் கல்லு தான் கொடுத்தாங்க. Those who heard his message, what was the reward? அந்த They நல்ல stoned him. பிரசங்கத்தை கேட்டு யாரு காணிக்க கொடுக்கல, Nobody gave him offerings after hearing the good யாரு message. கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணல. Nobody clapped hands or appreciated. அன்றைக்கு அவன் உயிரோடு இருந்த வேளையிலே நல்ல பிரசங்கத்தை கேட்டு அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். When he was alive, when they heard his good message, they heard it and stoned him with stones. அன்றைக்கு ரத்தம் சிந்துவதற்கு காரணமாய் இருந்த பிரசங்கம் இன்றைக்கும் அநேகருடைய கண்களை திறக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். The message that caused the bloodshed, I believe that message will open the eyes of several people this day. இந்த பகுதியிலே, In this portion, தேவன் அநேகருக்கு அளித்த தரிசனத்தை the vision that தேவன் God has, விளக்குகிறார். the vision that God has நீங்கள் given. நிதானமாக நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read carefully, இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் சொல்ல நான் விரும்பவில்லை. I do not want to go into the details. 4 பேருக்கு தேவன் கொடுத்த தரிசனமும் அதனுடைய விளைவையும் நான் கண்டேன். What God gave vision to 4 people as well as the result of the vision. முதலாவதாக First, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் Acts 7th chapter. 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், You read the அதற்கு second and அவன், third verse. சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. அப்பொழுது அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டார். Then he left his land. இந்த சம்பவத்தை நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read this incident in Genesis 12th தேவன் chapter. ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டார், God called அவர் Abraham. கீழ்ப்படிந்தார், He obeyed. அவர் அறியாத ஒரு தேசத்துக்கு புறப்பட்டு போனார். And he went to a land that was not known to ஆனால் him. அதை இங்கே ஸ்தேவான் எழுதும் பொழுது When Stephen writes the same, ஆண்டவர் சும்மா அவர்கிட்ட சொல்லல, God never told him simply. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். The God of glory appeared unto him. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், I believe இந்த ஆபிரகாம் தன்னுடைய சொந்த வீடு, சொந்த ஜனம், சொந்த தேசம் இவ்வளவு விட்டுட்டு ஒரே நாள்ல கிளம்புவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்குள்ள விஷன். the reason as to why Abraham left his own house, his kin and everything is because of the vision that he had regarding தேவனுடைய God. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உங்ககிட்ட வந்து இன்னைக்கு பாஸ்டர் சொல்றாரு பிரசங்கத்தை, நீங்க எல்லாரும் வீட்டை விட்டுட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னா போயிருவீங்களா? If pastor says leave your house and come out, would you leave your house? சில வருஷங்களுக்கு முன்பதாக Some years back, ஆந்திராவிலே ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. a great flood came in Andhra Pradesh. பயங்கர அழிவு. There was great destruction. பல லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. Some lakhs perished. அப்போ Then கடைசி தப்பி பிழைச்ச மக்களிடத்திலே
Lastly, the people who escaped, ரிப்போர்ட்டர்ஸ் போய் பேட்டி கண்டாங்க. the media people went and asked a report. ஒரு வயதான தாத்தா சொன்னாராம், An old man told, எங்களை வெள்ளம் அழிக்கவே இல்லை, it was not the deluge that destroyed us. வெள்ளத்தினால நாங்க சாகவே இல்லை. We never died because of the floods. நாங்க எல்லாம் ஏன் செத்தோம் தெரியுமா? No, the reason as to why we died. வெள்ளம் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக Even a week before the floods would come, அரசாங்க அதிகாரிகள் தெரு தெருவாய் வந்து வெள்ளம் வரப்போகிறது, மேடான இடத்துக்கு போங்க போங்கன்னு சொன்னாங்க. the government officials came to each and every street and announced to go to the higher ரேடியோவை places. திருப்பினா வெள்ளம் வருது, மேடான இடத்துக்கு போயிருங்க போயிருங்கன்னு சொன்னாங்க. Likewise, when they tune in the radio, they were asked to go to டிவில the higher level அனௌன்ஸ் people. பண்ணினாங்க. Likewise, they announced on TV. என்னென்னவோ செய்தாங்க, போலீஸ் முடிந்த அளவுக்கு செய்தாங்க. The police did their maximum. நாங்க யாருமே போகல. None of us left. என்னடா வெள்ளம் வந்து அழிச்சிரப்போ, What can the floods come? அது How can வந்த பிறகு பாத்துக்கலாம். Let us see once it comes. யாருமே வீட்டை காலி பண்ணல. None of them left their house. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? எதிர்பாராத வேளத்துல நைட் வந்து எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போய். Unexpectedly during the night hours, the deluge came and carried them away. நான் யோசித்து பார்த்தேன், I consider- வீட்டை விட்டுட்டு போ, நாட்டை விட்டுட்டு போ, Leave your land. போலீஸ்காரன் சொன்னா போயிருவாங்களா? If the police asked them கலெக்டர் to- சொன்னா போயிருவாரா? if the collectors asked them, மன்மோகன் சிங் சொன்னா போயிருவாங்களா? Manmohan's வீட்டை விடுறது லேசான ஒரு காரியம் இல்லையா. It's not a simple thing to leave the house. இந்த ஆபிரகாம் வீடு, நாடு, ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனி மனிதனாக எங்க போக போறேன் அப்படின்னு தெரியாம புறப்பட்டு போயிட்டான். We find Abraham leaving his house, his kindred, his kith and kin, to a land not known unto him. ஏன் தெரியுமா? You know why? எப்படி புறப்பட்டார் தெரியுமா? You know how he- அவருக்கு ஒரு மகிமையின் தேவனை பற்றி உள்ள தரிசனம் இருந்தது. Yeah. தன்னை அழைக்கிறவர் யார், தன்னை போக சொல்றவர் யார் என்கிற தேவ தரிசனம் அவனை விட்டுவிட பண்ணியது. He had a vision of the God of glory as to who called him, who asked him to depart. That made him to depart. இந்த ஆபிரகாம் யாருன்னு கேட்டா, Now, who is this Abraham? விக்கிரகத்தை செய்து வித்தவர். He was the one who made idols and sold. நீங்க அவர் கடைக்கு போனீங்கன்னா If you go to a shop, அவர் சொல்வார், இந்த தெய்வத்தை உங்க வீட்ல வச்சு வழிபட்டீங்கன்னா If you- இந்த தெய்வம் உங்களுக்கு நிறைய ஞானம் தரும். if you keep this idol and worship, it will give you wisdom. இந்த தெய்வத்தை கொண்டு போய் நீங்க வீட்ல வச்சீங்கன்னா Likewise, if you keep the other இது idol, உங்க வியாபாரத்தை செழிப்பாக்கும். your business would இந்த prosper. தெய்வத்தை வீட்ல வச்சீங்கன்னா Likewise, the other நீங்க 120 வருஷம் வாழுவீங்க. 120 years you live. இந்த தெய்வத்தை வீட்ல வச்சீங்கன்னா Likewise, if you நீங்க keep the அடுத்த other வருஷம் idol, அமெரிக்கா போயிருவீங்க. next year you would go to US. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சா இந்த காலம் வச்சிருக்க மாதிரி. So he had the deity for each and everything needed. ஏன் நம்ம ஆளுங்களே வைக்கிறாங்களே? Look at how people இந்த did it. பங்காளர் திட்டத்திலே வந்தால் உங்கள் பிள்ளைகள் முன்னேறுவார்கள். If you go to such and such relative, your இந்த child. திட்டத்திலே சேர்ந்தால் உங்கள் வியாபாரம் விருத்தியாகும். If you go to this plan, your business would prosper. இந்த திட்டத்திலே வந்தால் நீங்கள் ஆக்சிடென்ட்ல சிக்க மாட்டீர்கள். If you come to this plan, you will ஐயோ, not be caught in நமக்கு an accident. எத்தனை திட்டம் இருக்குதுங்க. Look at the plans we have. அவனுக்கு சரஸ்வதி பார்வதி மாதிரி நமக்கு திட்டம். Look at all the plans that we have. இப்போ நல்ல திட்டம் இருக்கு. Now there's a good நீங்க plan. 12,000 ரூபாய் கொடுத்தால் உடனே ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படும். So if you give this amount, your name would be written in the நீங்கள் book of. டபுளாய் கொடுத்தால் ஆண்டவரோடு பரலோகத்திலே பிரியாணி சாப்பிடலாம். So if you give double the amount, freely you can dine with the Lord. எப்பா ஜீவ புஸ்தகத்துல பரலோகத்து போறதுக்கு 12,000 ரூபாய் கொடுத்தா போயிடலாம்டா. நாளைக்கே எனக்கு 5 பிள்ளைங்க, 5 மருமக, என் பேர பிள்ளைங்க 7 பேரு. இத்தனை பேருக்கு ஒரே நாள்ல கெட்டி பரலோகத்தை புக் பண்ணிட்டு ஊழியத்தை மூடிட்டு அமைதியா வீட்டுல தூக்கிடலாம். So 12,000 for a person. Likewise, I can shed all this amount for my children. I can just take rest. கொண்டகிளிய கத்தணும். Why do you have, ஏயா இந்த அவஸ்தை படணும்? why do you have to suffer? 12,000 ரூபாய் கொடுத்தா பரலோகம் இருக்கும் போது எதுக்கியா இந்த அவஸ்தை? Why do you have to suffer to gain that 12,000? கிறிஸ்தவ உலகமே ஏமாந்து போயிடாதீங்க. Christian world, திட்டங்கள் உங்களை பரலோகம் கொண்டு செல்லாது.
plans will not lead you to heaven. லஞ்சம் கொடுத்து பரலோகம் போயிரலாம்னு ஏமாந்து போயிராத. Do not be deceived that you can bribe and go லஞ்சம் there. கொடுத்து பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படாது. Giving bribe, your business லஞ்சம் will கொடுத்து prosper. உன் பிள்ளை ஆசீர்வாதமாயிராது. Giving bribe, your child will not இன்னைக்கு prosper. அவன் செலவச்ச மாதிரி இன்னைக்கு திட்டங்களை வச்சிருக்காங்க. There are plans even like statues. உன்னை ஆசீர்வதிக்கிறது வசனம். It's the word of God. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். It's God who will bless you. உன்னை ஆசீர்வதிக்கிற தரிசனம். It's a vision that can உன்னை bless you. ஆசீர்வதிக்கிறது கீழ்ப்படிதல். It is obedience that can bless அது you. இல்லாம இந்த துட்டு கலெக்ட் பண்ற சபை இல்ல. Without which இன்னைக்கு நிறைய இன்னைக்கு ஊழியம் துட்டு கலெக்ட் பண்ற கலெக்ஷன் ஏரியாவா மாறிடுச்சு. so the church of God has become a collection You area. careful. கிறிஸ்தவர்கள் கவனமாயிருங்க. Christians have got to be very careful. கவனமாயிருங்க. You have got to be careful. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக சொல்லுவேன். I tell you humbly in the name of Jesus. தேவன் அவன் ஏன் விட்டான் தெரியுமா? You know why he left? எத்தனையோ தெய்வங்களை வைத்து வழிபட்டவன், He had several deities. எத்தனையோ தெய்வங்களை விற்றவன், He sold several deities. ஒரு நாள் தேவன் அவன் கண்களை திறந்தார். One day God opened his eyes. அவனுடைய கண்கள் ஒன்றை பார்த்தது. His eyes beheld. ஒரு தேவன் இருக்கிறார். There is God above. அவர் யார்? Who is he? அவர் மகிமையின் தேவன். He's a God of glory. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த மகிமையை பார்த்த உடனே The moment he saw the God of glory, அவனுடைய வீடு அவனுக்கு குப்பையா தெரிஞ்சது. his house became a dunghill. அவனுடைய ஜனம் அவனுக்கு குப்பையா His தெரிஞ்சது. people became a அவனுடைய dunghill. இனம் அவனுக்கு குப்பையா தெரிஞ்சது. His relatives became a அந்த dunghill. மகிமையை பார்த்த உடனே The moment he saw the glory, இவைகளெல்லாம் குப்பை. he considered everything as அந்த garbage. மகிமைக்கு நேரா போயிட்டான். He went towards the அந்த glory. மகிமையை நோக்கி புறப்பட்டான். He proceeded towards the glory of நான் சொல்ல God. அருமையானவர்களே, I would say, dear ones, கிறிஸ்தவ ஜீவியம் பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, Christian life is not கிறிஸ்தவ obtained. ஜீவியம் இழக்கிறது. Christian life is to என் lose. ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். To receive the excellency of the knowledge of Christ, I have considered everything as lost. எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். I have considered everything as a dung. இயேசுவை அறிய அறிய, இயேசுவை வெளிப்படுத்தல் பெற பெற Receiving the vision of Jesus, ஒரு மனுஷன் விடுறான், the man leaves ஒரு everything. மனுஷன் வெறுக்கிறான். Man is able to hate. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டுமானால் If you have got to gain Christ, அவனுடைய மகிமையை காண காண the moment he sees the glory of அவற்றை God, விடுகிறான். he's able to forsake. அதனால்தான் பவுல் சொன்னார், That is what Paul says. இக்காலத்து பாடுகள் இனி என்னிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. The present persecution cannot be compared to the glory that is kept for me. சரீரத்திலே பாடு, There's suffering in the body. வீட்டில பாடு, There's suffering at home. ஊழியத்தில பாடு, There's suffering in the ministry. எங்க போனாலும் பாடு. Wherever you go, there is suffering. ஆனால் பாடுகளை அனுபவிக்கிறான். He experiences suffering. கண்ணுக்கு முன்ன ஒரு தரிசனம் இருக்கு. And there is a vision before us. தேவன் எனக்கு தரப்போகிற மகிமை என்ன? What is the glory that God is about அந்த to give? மகிமையை தரிசிச்சதுனால Since he had a vision about the glory இந்த of God, பாடுகளை தூக்கி தூர எறிஞ்சான். he was able to throw away his sufferings. மோசே பார்வோன் அரண்மனையின் வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். Moses enjoyed the palatial life of எத்தனையோ Pharaoh. எத்தனையோ வேலைக்காரி. Several servants and maid servants. ஆனால் Yet, அவர் ஒன்றை தரிசிக்கிறார். he has a vision. இந்த அரண்மனை வாழ்வை நான் அனுபவிச்சிருந்தா Had I எனக்கு இதனுடைய enjoyed my பலன் fellowship. முடிவு என்ன? What's the end? What's the fruit thereof? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பம் அனுபவிக்க ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். God chooses him to suffer affliction இந்த along with the children துன்பத்துக்கு of God. பின்னாக வருகிற பலன் என்ன? What about the reward through affliction? பலன் என்ன? What about the reward? ரெண்டை கம்பேர் பண்ணினார். He was able to ரெண்டு compare. விஷனையும் பார்த்தார். He saw both the visions. இப்போ அனுபவிக்கிற மேன்மை, The இனி glory that was வரப்போகிற able to பலன். achieve. The result that is இந்த about. வரப்போகிற பலனை தரிசித்த உடனே When he had the vision about the, இந்த அரண்மனையை வேண்டான்னு சொல்லிட்டார். he denied the palatial இந்த life. பார்வோனுடைய வாழ்க்கை வேணான்னு I சொல்லிட்டார். don't need the life of Pharaoh. ஏன் தெரியுமா? You know why? அவருக்கு ஒரு விஷன். He had a vision. என்ன விஷன்? What was the vision? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். He was considerate regarding the தேவன் reward that was அவருக்கு to come. ஒரு பலனை கொடுத்தார். God gave him the reward. அந்த தரிசனம் கிடைத்த பொழுது When he received அவங்க the vision என்ன of glory, செய்தாங்கன்னு you know சொன்னா, what they did? விட வேண்டியவைகளை விட்டுட்டாங்க. Whatever they had to forsake, they இன்னைக்கு forsook. சபைக்கு என்ன தேவை தெரியுமா? What is needed in the church? தரிசனம் தேவை. A church needs a vision of இன்னைக்கு God. ஜனங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணணுமா, People அது are செய்யக்கூடாதா, whether we are not, should not do அப்படி that, இருக்கக்கூடாதா, whether we should not so do many questions there. that. Several ஆனா questions are நான் being சொல்லுவேன்,
இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் என்னவென்றால், Oh, there's only one என்னுடைய answer. கண்கள் கர்த்தருடைய மகிமையை காணணும். My eyes ought to see the glory of God. என்னுடைய மகிமையை நான் கர்த்தருடைய மகிமை எவ்வளவு காண்பேனோ How அவைகளை much I see the glory of அப்பொழுது God. நான் விட வேண்டியதை விட்டுருவேன். I am able to sacrifice or நல்லா leave what கவனிங்க. I should leave. 430 வருஷம் அடிமைத்தனத்துல ஜனங்கள் இருந்தாங்க. People were in bondage for 430 long years. ஆண்டவர் ஒரே நாள்ல விடுதலை ஆக்கினார். The Lord was able to deliver them in a single day. நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு. Yesterday one pastor rang me up. நீங்க உங்க ஜர்னி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களான்னு கேட்டாரு. Have you prepared yourself for the journey? நான் சொன்னேன் இன்னும் ஒரு மாசம் இருக்கு ஐயா. I told him this still one ஆனா month. ஒரு மாசம் ஏமாந்து போயிரு. நான் 2 மாசத்துக்கு முன்னால ரெடி பண்ணிடுவேன்னு சொன்னாரு. He said I am able to prepare even 2 months ahead. எத்தனை நாள் புறப்படுறதுக்கு? For how many days? ஒரு ஆள் புறப்படுறது. For one person to proceed. ஒரு ஆள் புறப்படுறதுக்கு For one ஒரு person. 2 வாரம் வெளிய போறதுக்கு எத்தனை நாள் ஆயத்தம் பண்ணணுமா? How many days he has got to prepare? 2 மாசம். அது வச்சமா, இது வச்சமா, அது வாங்கணுமா, இது வாங்கணுமா, ஷாப்பிங் போனோமா, எல்லாம் வாங்கி 2 மாசம். So 2 months இது preparation. 30 லட்சம் பேரு ஒரே ராத்திரி புறப்பட்டு போயிட்டான். 30 lakhs of Israel departed on a single night. டேய் தண்ணி பாட்டில் எடுத்தீங்களா? Have you taken the water bottle? பிள்ளைக்கு புட்டி பால் எடுத்தீங்களா? Have you taken the பிள்ளைக்கு bottle of டைப்பர் milk? எடுத்தீங்களா? Have you taken this for the child? எவனும் ஒரு கேள்வி கேட்கல. None asked a question. எல்லாம் புறப்பட்டு போயிட்டான். ஒரு ஆயத்தம் இல்லாம. There wasn't any preparation. என்ன ஜனங்களே, நம்மளை விட எவ்வளவு அருமையான ஜனங்கள். What wonderful என்ன people. ஆசீர்வாதம், என்ன விசுவாசம் ஐயா. What faith. இந்த these people மோசேயை have. தான் எவ்வளவு விசுவாசிச்சாங்க. Look at இன்றைக்கு the நான் faith. எழும்பி நாளைக்கு தேவன் அழிக்க போறார், எல்லாரும் வீட்டை விட்டு என் வீட்டுக்கு வந்துருங்க சொல்ல எத்தனை பேர் வருவீங்க? So if I say God is going to destroy you, come to my house, how many of you would leave மோசேயை your house? நம்பி 30 லட்சம் பேர் வந்தாங்க ஐயா. 30 lakhs of Israelites தேவன் எவ்வளவு believed நல்லவர். Moses. How good is God? முன்னாலே அவங்க நடத்தினாரு. God was able to lead them. செங்கடலை அற்புதம் செய்தாரு. We find him performing the miracle in முன்னாலே the Red Sea. நடந்தாரு. And they walked ahead. காலையில மேக ஸ்தம்பம், The ராத்திரி pillar of அக்னி cloud. ஸ்தம்பம். The pillar of fire. ஐயோ during the night. ஐயோ அது நினைச்சாலே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. What a wonderful என்ன sight. மாதிரி ஜனங்களை நடத்தினாரியா. So how beautifully God was able to காலையில lead them. மன்னா, Morning they had the manna. சாயங்காலம் காடை, So evening they had the doves. குழாயே திறக்க வேண்டியது இல்லையா. கண்மல பிற தண்ணி ஆறா ஓடுது. Need not have to open the tap. The rock is there to give water. ஹோ, என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஐயா. What blessed people. ஆனா Yet இத்தனை நன்மைகளை பெற்ற மனிதர்களை பற்றி regarding these men who இந்த received, ஸ்தேவான் துக்கத்தோட சொல்றான். Stephen says, sorry. 7ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Acts 7 chapter 39-40 வசனங்களை வாசியுங்கள். 39-40. இவனுக்கு நம்முடைய முற்பிதாவாகிய மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு யார் தள்ளிட்டாங்க? இந்த பாஸ்டர் வேணாம். They said we don't need this pastor. இந்த மோசே வேண்டாம். We don't need Moses. இந்த மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் கிடக்குறாரு. Moses has இந்த got மோசே forgotten. கிடந்து கத்திட்டு கிடக்குறாரு. He is just இந்த shouting. மோசே தேவனிடத்துல பெற்று ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. So he is taking it from God and giving it to the ஆனால் people. இந்த பாஸ்டர் எங்களுக்கு வேண்டாம். We don't need this pastor. அவனை தள்ளிவிட்டு Rejected him. தங்கள் தங்கள் இருதயங்களில் இருதயத்திலே எகிப்துக்கு போயிட்டாங்க. And in their heart turned back again into Egypt. முன்னால என்ன இருக்கு? What is there? பரலோகமே என் சொந்தமே Heaven, என்று my own. காண்பேனோன்னு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. When would I ஆனா look? இருதயம் எங்க இருக்குன்னா, What about their heart? ஐயோ பாவமே, எகிப்தை விட்டுட்டோமே. Look, we have left Egypt. அங்க என்ன வெங்காயம் சாப்பிட்டோம். So what about the onions we had? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமானா என்ன ஷோவில் உட்கார்ந்து ஜோடியா உட்கார்ந்து பார்த்தோம். Saturdays. போச்சு Everything is gone. போச்சு. Everything is gone. ஞாயிற்றுக்கிழமானா சர்க்கஸ் என்ன, பீச் என்ன. What about circus and beach? இப்ப தொலைஞ்சது எல்லாம் கோயிலே நேரம். So we got to spend our time in the church. விட்டதெல்லாம் ஐயோ வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம். We ate the onions, we ate the garlic. ஆனா முகம் எங்க இருக்கு? What about the face? மேகமே மேகமே மகிமையின் மேகமே. Their face is towards the clouds of glory. மேகம் நடத்துது. The cloud, அக்கினி நடத்துது. the fire is பாஸ்டர் leading. மோசே முன்னால போறாரு. Pastor Moses is going ahead of them. வேலைக்கு ஒவ்வொரு நாள் அற்புதம். So every day they came across a miracle. இல்ல அறுப்பு இல்ல, ஆனா நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பாடு.
no harvesting, no மூக்கு reaping. பிடிக்க தின்றானுங்க. But they had the non-vegetarian food But to their no stomach. vision, no vision. They had no vision. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை மறக்கல்ல. They were not able to forget the பழைய land. காரியத்தை மறக்கல்ல. They were not able to forget the old அவங்க matter. சொல்றாங்க நாங்க நினைக்கிறோம். We remember. வெங்காயத்தை நினைக்கிறோம், வெள்ளை பூண்டை நினைக்கிறோம். We remember the onions, பழைய garlic. டாஸ்மாக நினைக்கிறோம், பழைய சாத்மாரை நினைக்கிறோம். இன்னைக்கு இத்தனை பெரிய விசுவாசி கர்த்தர் வல்லவர்னு பாடுற ஆளுங்க சார்மினாருக்கு முன்னால வல்லவரை காண முடியல ஐயா. ஒரு சார்மினார் விட முடியாத விசுவாசிகளா இருக்கிறான். So there's a great believer who is not able to leave a simple thing. ஒரு முறை ஒரு சபையில திருவிருந்து கொடுத்தா அவன் திருவிருந்துல கப்பல திருவிருந்துல வாழை வச்சா என்னவோ வாயில இருந்து விழுந்துடுச்சு. விழுந்தா போயல கட்ட. While having the communion, he had the இப்படி tobacco. விசுவாசியை வச்சிட்டு சபை நடத்துறாங்க ஐயா. Such people come in. போயல கட்டை விட முடியலையா? They're not able to ஒரு leave the சார்மினாரை விட முடியல. They're not able to leave the charm. They say that they're left. They're not able to leave the turmeric thread. Why are not able to leave? No vision. Because they had no vision. இன்னைக்கு ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? And what about கர்த்தர் என்னை நடத்தினார். Lord கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். the Lord anointed. கர்த்தர் ஞானஸ்நானப்படுத்தினார். Lord gave me மோசேகிட்டே ஞானஸ்நானம் பெற்றேன். We took baptism under the hands of Moses. ஒரு ரெண்டு பேப்பரை கையில கொடுத்து என்ன பெற்றேன்னு எழுதுங்க. What have you இன்னொரு பக்கத்துல என்ன விட்டேன்னு எழுதுங்க. Another paper, what have you left? இன்னைக்கு நம்ம நிறைய பெற்றுட்டோம். We have received. பெற்று கழுத்து வீங்கியாச்சு, வயிறு வீங்கியாச்சு, உடம்பு வீங்கியாச்சு. Neck is swollen, belly is swollen, body is swollen. என்னத்தை விட்டோம்? What have we left? இயேசுவுக்காக என்னத்தை விட்டோம்? What have we left for Jesus? இயேசுவுக்காக என்ன வெறுத்தோம்? What have we hated for அதை Jesus? விடுறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? What you need to leave? வசனம் இல்ல, Not the word of God. வசனத்தினுடைய வெளிப்படுத்தல். The vision regarding the word of God. வசனத்தினுடைய வெளிப்படுத்தல். The vision regarding the word of அந்த God. வெளிப்படுத்தல் இருக்குமானால் If we have that vision, விடுவாங்க. they will leave. விட்டத நினைக்கவே மாட்டாங்க. Whatever they have left, they will never remember. வேதம் சொல்லுகிறது, The word of God says, ஆபிரகாம் தான் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருப்பானால் திரும்பி போகிறதுக்கு அவனுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. had Abraham thought about the land he left, he would have received the time to go back. போகல. But he never turned back. அது அல்ல, That's பரமதேசத்தை வாஞ்சித்தார்கள். he desired a heavenly. ஆகையால விட்டது தான் பிரதர். Whatever is left is left. விட்டது தான். Whatever you left is உங்க left. வாழ்க்கையில விட்டது தானா? Is it so in your இல்ல நீங்க life? விட்டதை யோசிச்சிட்டு இருக்கீங்களா? Do you consider about what you left? இல்ல யோசிச்சிட்டு இருக்கீங்களா? Do you consider? நீங்கள் ஒரு மகிமையின் தேவனை தரிசித்தது உண்மையானா? If it is true, you had the vision of the God of glory. நீங்கள் அடைய வேண்டிய மகிமை நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னா, Had you seen the glory that you ought to attain, உங்களுக்கு ஒன்று தெரியும். you know one thing. நான் இயேசுவுக்காக என்ன விடணும்? What have I got to leave for Jesus? நான் விட்ட காரியத்தை நினைக்கவே மாட்டேன். Whatever I have forsaken, I would அதை never. சந்தோஷமாக நினைப்பேன். Joyfully I would consider. நான் அடைய போகிற மகிமை, The glory that I am going to நான் achieve. அடைய போகிற தேவன், The God that I am going to நான் achieve. யாரோடு இருக்க போறேன்? With whom I would dwell. எப்படிப்பட்ட தேவன் எனக்கு சொந்தமானவர்? What sort of God is related to me? அந்த தேவனை பற்றியுள்ள அறிவு நமக்கு அல்ல. Not the knowledge regarding the God. ரெவலேஷன். I need a ஒரு revelation. of vision. வெளிப்படுத்தல் தேவை. I need a vision regarding இன்னைக்கு நமக்கு God. தேவனை பற்றி அறிவு இருக்கு. We have the knowledge of God. தேவனை பற்றி பக்தி வைராக்கியம் We இருக்கு. have the zeal regarding God. தேவனை பற்றி எத்தனையோ காரியம் இருக்கு. We have several factors regarding God. ஆனா தேவனுடைய வெளிப்படுத்தல் இல்லாததினாலே, Because we do not have the vision of God. 30 லட்சம் பேர்ல 2 பேரை தவிர தங்கள் லக்கை அடையாமல் போய்விட்டார்கள். Out of 30 lakhs of people, only 2 could attain the goal. The rest perished. வசனம் இருந்துச்சு, They had the word of God. மேகம் இருந்துச்சு, The cloud. அக்கினி இருந்துச்சு, The fire was there. அற்புதம் இருந்துச்சு, The miracle பட் was நோ there. விஷன். There wasn't any vision. அவங்க தரிசனம் இல்லாதனால, Since they had no vision. வசனம் வெளிச்சத்தை கொண்டு வராததுனால, Since the word was not able to bring the light. அவங்க விட்ட தேசத்தையே நினைச்சிட்டு இருந்தாங்க. They remembered தங்களுடைய Egypt. குறிக்கோளை இழந்து போனார். They lost the target. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய கண்கள் என்னத்தை காணணும்னு கேட்டா, What should eyes நம்மை behold? அழைத்த தேவனுடைய மகிமையை கண்கள் காணும்படி கர்த்தர் திறப்பாராக. May the Lord open the eyes of understanding. நாம திறப்போமானால், If you open the eyes of நாம் understanding, எவைகளை விட்டு விலகி
நம்முடைய தேவ ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். The Spirit of God would reveal us to what we have to forsake and what we ought to attain. இரண்டாவதாக Secondly, அப்போஸ்தலர் Acts 7 chapter 7ஆம் வசனம். 7th verse. அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள். இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள். And after that shall they come forth and serve me in this place. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இரண்டாவது விஷன். The second vision that God gave. என்ன சொல்லுகிற? What does he say? இந்த உன்னுடைய ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்படுவார்கள். Will be in bondage for 400 years. அதற்கு பிறகு நான் அவர்களை விடுதலையாக்குவேன். After that I would deliver them. அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். I would call them and bring. இந்த இடத்திலே அவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள். They shall serve me in this place. இது அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் கானானுக்கு வந்த பிறகு கானானிலே கொடுத்த விஷன். Having been saved, having come to the land of Canaan, the vision they had in Canaan. முதலாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த விஷன். The vision. இரண்டாவது ஆபிரகாமுடைய சந்ததிகளை பற்றி கொடுத்த விஷன். The vision regarding the seed of Abraham. ஆபிரகாம் என்ன சொல்றார்? What does Abraham now say? உன் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. Your people will be in bondage for 400 long years. நான் விடுதலையாக்குவேன். I would deliver them. இந்த கானானுக்கு கொண்டு வருவேன். I will lead them to the land of Canaan. அப்ப நான் சொல்லுவேன், I would say, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல கொடுத்தாரு. God gave revelation. ஆண்டவர் என்ன அறிஞ்சது மாத்திரமல்ல, not only are you known, என்னுடைய சந்ததி 400 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு யார் அறிஞ்சிருக்கா? Who knows about the generation after 400 உங்க யாருக்காவது தெரியுமா? Do you know? உங்க பிள்ளைங்க நாளைக்கு யாரா இருப்பாங்க தெரியுமா? How your children would turn out to be? You would not know. தெரியாது. You would not know. நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. You would not know as to what will happen. நீ கர்த்தரை நேசிக்கிறது உண்மையானால், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிகிறது உண்மையானால், உன் சந்ததியில 400 வருஷத்துக்கு அப்புறம் உன் சந்ததி எப்படி இருக்கும்ங்கற திட்டத்தை யார் வச்சிருக்காங்கன்னா தேவன் வச்சிருக்கார். Who has a plan regarding a generation for 400 years after you? It is God and God alone. இந்த அறிவும் இந்த வெளிப்படுத்தலும் உங்களுக்கு இருக்குமானால், உங்க சந்ததியை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. You will never worry about your seed or generation. உங்க பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. You will never bother about your children. நாளைக்கு உங்க பிள்ளை உங்களுக்கு எத்தனை விருப்பங்கள் இருக்கலாம். You may have several. எத்தனையோ உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம். Or you may have anticipation. பட் ஒன்றை நீங்க மறந்துடாதீங்க. One thing you should not forget. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், God spoke to Abraham. 400 வருஷம் கழிச்சு உன் சந்ததி எப்படி இருக்கும்? 400 years how your generation would be. ஒருவேளை அடிமைத்தனத்துக்கு போவாங்க. Probably they'll go to வாழ்க்கையில பாடுகளை சந்திப்பாங்க. They will come across. ஆனாலும் நான் அவர்களை விடுதலையாக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். Yet I would deliver them and bring them to this place. ஜனங்கள் என்னை ஆராதிக்கிற ஜனங்களாய் மாறுவார்கள். Your people would worship me in this place. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் சொல்லுவேன், ஆபிரகாமுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு தரிசனம் என்னவென்றால், என்னுடைய தேவன் எல்லா காரியங்களையும் முன் அறிந்தவர் என்ற அறிவு அவனுக்கு இருந்தது. What about the light and vision that Abraham had? He knew that God knew everything. உன்னை குறித்த அறிவா, whether knowledge, குடும்பத்தை அறிவா, whether உன் வருங்கால சந்ததி அறிவா, or whether about the generation. 1000 தலைமுறை மட்டும் தேவன் உடன்படிக்கை காக்கிறவர். God is able to keep his covenant for 1000 generations. அதனால் தான் தாவீது சொன்னார். Therefore David said, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்பீர்களானால், 2 Samuel 7:18, தேவனே நீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். Lord, what am I that you have brought me this far? What is my? தாவீது யார் தெரியுமா? ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற சின்ன பையன். He is a small boy. கர்த்தர் அவனை பிடித்தார். God caught him. அவனை ஆசீர்வதித்தார். God blessed him. அவனை ராஜாவாக மாற்றினார். He made him a king. இப்போ தாவீது தேவனுக்கு முன்பாக நன்றி சொல்றான். Now David is thanking God. என்னை இதுவரை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. So far here, hitherto you brought me. மாத்திரம் ஐயா. What am I, O Lord? அடுத்த வசனம் சொல்லுகிறது, Next verse says, என்னுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் வைத்திருக்கிறார். even from afar off you have prepared my house and you kept. தேவன் உங்களை அழைத்தது உண்மையானால், If it is true that God called you, தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், if it is true that God has நீங்க chosen you, கீழ்ப்படிஞ்சது உண்மையானால், if it is true that you have obeyed, one thing you got to believe. உங்க வீட்டை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை
தேவன் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். The news from afar off regarding a house, God has kept it in his hands. இந்த தரிசனம் உங்களுக்கு இருக்குமானால் If you have this vision, நீங்க எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க. you would not fear about anything. எந்த வருங்காலம் எந்த சூழ்நிலை வந்தாலும் Whatever may நீங்க be the- பயப்படவே மாட்டீங்க. Whatever may be the future circumstances, you would என் never தேவன் fear. என்னை அறிந்திருக்கிறார் என்று அறிவீர்களானால் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். If you have the knowledge that God has known you, you would surrender yourself to God. ஒரு நாள் சவுல் என்ற ஒரு வாலிபன் One day Saul, கர்த்தருடைய a man, பிள்ளைகளை பிடித்து கொலை செய்யும்படியாக அவன் போய் கொண்டிருக்கிறான். he was going about to destroy the children of God. திடீரென்று வானத்திலிருந்து ஒளி சந்திக்கிறது. All of a sudden, the light from heaven shone கீழே on. விழுகிறான். He fell. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? Lord, what am I to do? அவர் சொன்னார், நீ பட்டணத்துக்குள்ளே போ. He said, go to the city, உனக்கு அங்கே நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும். and it will be spoken to you as to what you ought to do. அவன் கண்கள் குருடானவனாக அங்கே போய் உட்கார்ந்திருக்கிறான். Since his eyes were blindfolded, அனனியா என்ற தேவ மனுஷன் வருகிறான். Ananias, a man of God, comes there. அவன் மேல் கைகளை வைத்து சொல்லுகிறான். He lays his hand upon him and tells, அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 14 வசனத்திலே, Acts 20-14, அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும் தேவனை நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து. எப்ப தெரிஞ்சிட்டாரு? when has he chosen him? முன்னமே தெரிந்து கொண்டார். He has chosen him ahead. நான் நினைக்கிறேன் இந்த சவுல் அன்றைக்கு நினைச்சிருப்பான், முன்னமே தெரிந்து கொண்டார்னா 3 நாளைக்கு முன்னால தெரிந்து கொண்டார் நினைச்சிருப்பான். I think Saul would have thought, probably God would have thought of him 3 days ahead. ஆனால் அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்தது. But the spiritual life, ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். he தேவனோடு served God. உறவாட ஆரம்பித்தார். He started தேவனை அறிய speaking with தொடங்கினார். God. He knew God. தன்னுடைய ஊழியத்திலே முதலாவது நிருபத்தை அவர் கலாத்தியருக்கு எழுதினார். The first epistle he wrote to அதிலே Galatians. முதலாம் அதிகாரம் 15 வசனத்திலே எழுதினார், என் தாயின் கற்பத்திலே நான் இருக்கும் போதே என்னை பிரித்த தேவன். Even when I was in my mother's அப்போ womb, the அவரை Lord separated ஊழியத்துக்கு me. எப்ப அழைச்சாரு? When did he call him for the அந்த ministry? மத்தியான வேளை சந்தித்த பொழுது அல்ல, ஆக்சிடென்டாக அழைத்தது அல்ல. என்னை எப்போ அழைச்சார்னா தாயின் கருவிலே நான் இருக்கும்போது. Even when I was in my mother's womb, he separated me. நீங்க not ஒருவேளை accident. சொல்லுவீங்க, ஏன் 50 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், Probably you would ஏன் say, 40 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், saved at 50 ஏன் years 70 or வயசு. 40 உங்க years. எல்லாருக்கும் நீங்க ஆண்டவர் அறிஞ்ச ஒரு நாள் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு தெரியும். There is a நீங்க day. என்னைக்கு தேவனை அறிஞ்சேன்னு. There is a day ஆனா as to when உண்மை you என்ன know தெரியுமா? தேவனை நீங்க எப்ப தேவன் உங்களை அறிஞ்சார் You தெரியுமா? know when God knew. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை அறியவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You had not known me, whereas I had known you. தேவன் நம்ம எப்ப தெரிந்து கொண்டார்? When has God known us? நான் கண்ணை மூடி விசுவாசிக்கிறேன். I close my eyes and எங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே even when I was in my mother's womb. இருக்கிறவன் எவனும் பிறக்கிறதற்கு முன்னதாகவே பெயரிடப்படுகிறான் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி According to the word of எங்க God, அம்மா வயித்துல நான் இருக்கும்போதே when I was in my mother's womb, என்னை தேவன் பெயரிட்டு அழைத்தார். God called me by name. அல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. What a wonderful privilege. இன்னும் பவுல் முன்னேறி ரொம்ப ஆழமான அனுபவத்துக்குள்ள வந்தாரு. Paul goes to a deeper experience. எபேசியர் 1 அதிகாரத்துல உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். Ephesians 1st chapter, even before the foundation of the world. உங்களை ஆண்டவர் எப்ப தெரிஞ்சார் தெரியுமா? When God has நீங்க ஒரு chosen. இந்து குடும்பத்துல பிறந்திருக்கலாம், நீங்க தேவன் அறியாத குடும்பத்துல பிறந்திருக்கலாம். in a ஆனா family ஆண்டவர் that உங்களை God has எப்ப known. அழைச்சார்னு When சொன்னா, God has called உங்களை you. எப்ப தெரிந்து கொண்டார்? When has he known you? உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது. When you were in your mother's womb. அல்லேலூயா. ஆனா Hallelujah. நாம எப்ப அறிஞ்சோம்னா 21 வயசுல, 31 வயசுல, 50 வயசுல, 70 வயசுல, the age of 70. அதனால தான் அவன் சொன்னான், It's because of that he said, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? why do you have to wait? உன்னை எப்ப அழைச்சிட்டாரு ஆண்டவர்? When has he called you? அப்பா மீது எப்ப கொடுத்துட்டாரு? When he gave the appointment. உன்னை தாயின் வயித்துல இருக்கும்போதே கொடுத்துட்டாருப்பா. Even when you were in your mother's womb. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? Now why do you hesitate? அந்த தேவ நோக்க நிறைவேறுவதற்கு எழுந்து ஞானஸ்நானம் பெறு. Rise and take baptism that the plan of God may be fulfilled. நீ ஞானஸ்நானம் பெற வேண்டிய வயது என்ன? What about the age you have got to take baptism? இயேசுவின் நாமம் தாழ்மையாக சொல்லுகிறேன். In the name of Jesus. தேவன் என்னை தாயின் கருவிலே உற்பத்தியாக முன்னதாகவே என்னை தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால்
வெளிச்சம் உனக்கு இருக்குமானால், இதுவரைக்கும் நீ ஞானஸ்நானம் பெறாமல் தாமதித்தால் இனிமேல் நீ தாமதிப்பது சரியல்ல. Had you known that God has chosen you right from the womb of your mother, you should not drag to take baptism. இதுவரைக்கும் நீங்க ஞானஸ்நானம் பெறாம உட்கார்ந்து இருந்தாயானால் உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் தேவை. You need a vision. தேவன் எப்ப தெரிஞ்சு கொண்டார் தெரியுமா? When God has chosen me. தாயின் வயிற்றிலே. When I was in my mother's womb. பிரதர், நீங்க உலகத்துல எங்க வேணா எடுத்து பாருங்க. Take தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் யாருன்னு கேட்டா men who are பொதுவாக டீனேஜ் பருவத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள். they are saved at the teen. வாலிபத்திலே மீட்கப்பட்டவர்கள். They were delivered in the இன்னைக்கு நிறைய பேர் வாலிப வயதெல்லாம் எங்கேயோ சாக்கடைக்கெல்லாம் கொடுத்துட்டு எங்கேயோ பாவத்துல உழந்துட்டு ஆண்டவர் எத்தனை முறை பேசினாலும் காதை அடைச்சிட்டு சாக போற வேளையில சங்கரா சங்கரான்னு தேடுறான். So in the young age they come into all sort of sins. At the time of death they call upon the deities. இனி தாமதிக்காத. Do not delay. இந்த ஆராதனையிலே இதுவரைக்கும் ஞான ஸ்நானம் பெறாமல் இங்கே உட்கார்ந்திருப்பாயானா, if you are seated having not taken baptism, இனிமேல் நீ தாமதிக்க கூடாது. You should not tarry. உன்மேல் ஒரு தேவ திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has kept the plan of God on நீ you. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தேவன் உன்னை அழைத்து விட்டார். He has called you even when you were in your mother's womb. உன்னை குறித்து ஒரு தூர செய்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has kept a message far away for you. அதை நிறைவேற்ற வேண்டுமானால், if you got to fulfill it, இதுவரைக்கும் கீழ்ப்படியாவிட்டால் உடனடியாய் கீழ்ப்படிய தீர்மானியுங்கள். decide to obey immediately. ஏனென்றால் தேவன் முன் அறிந்தவர். Why God has தேவன் முன் குறித்தவர். God has foreordained. நான் தாழ்மையாய் சொல்லுவேன், I would tell you humbly. நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க வாசிப்பீங்கன்னா, if you read the life of Joseph, 17 வயசுல வீட்டை விட்டு ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. age of 17 God took him out. கதற இழுத்துட்டு போயிட்டாங்க. He was taken out. 45ஆம் அதிகாரத்திலே அவனை விற்று போட்ட சகோதரர்கள் அவனை சந்தித்தார்கள். In Genesis 45 we find this. ஆதியாகமம் 45 என்னை இவ்விடத்திலே வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யார் அனுப்பினது? அண்ணமாரா ஆண்டவரா? Who sent him ahead, whether it is his brother or anyone else? இவன் அனுப்பினது யாரு? Who sent him? அண்ணமாருங்க. It was his brothers. அது 20 வெள்ளி காசுக்கு வித்து அனுப்புனானுங்க. They sold him for 20 pieces of silver. அந்த மீதியானர் கையில கொடுத்து அனுப்புனாங்க. They were given to the Midianites. நடந்து 22 ஆண்டுகள் ஆச்சு. After 22 years, 17 வயசுல விற்கப்பட்டான். 30 வயசுல ராஜாவுக்கு முன்பாக வந்தான். 7 வருஷம் ஆசீர்வாதத்தின் காலம், 2 வருஷம் பஞ்சத்தின் காலம், ஆக 22 வருஷத்துக்கு பிறகு சம்பவத்தை யோசேப்பு நினைவு கூறுகிறார். At the age of 17 he came out. After 22 years he realizes யாரும் வருத்தப்படாதீங்க. Please do not. என்ன வித்து போட்டு வருத்தப்படாதீங்க. Do not get hurt because I உங்க வீட்டில இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுதுன்னு ஆண்டவர் அறிஞ்சு God knew that a famine would come. 22 வருஷத்துக்கு முன்னாலே என்ன ஃபாரின் அனுப்பிட்டாரு. Even 22 years back he sent me to a famine. அவன் சொல்றான் பாருங்க 7ஆம் வசனத்துல, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்க, உங்களை பெரிய ரட்சிப்பினால் உயிரோடே காக்க தேவன் என்னை உங்களுக்கு முன்னாலே அனுப்பினார். God sent me before you to preserve your posterity in the earth and to save your lives by a great deliverance. முதல்ல ஆண்டவர் செய்கிற வேலை ஆரம்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். The work of God in the beginning it's ரொம்ப கஷ்டமா இருக்கும், புரியாது. You may not know, you may not. இழுத்துட்டு போச்சு, நல்லா காட்சி நல்லா வந்திருக்கும். Look at the sight when the இவன் அண்ணே 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 என்ன உட்றல நீ கத்திருப்பான், நல்லாவா இருக்கும். He would have called his breath. ஆண்டவருடைய வே எல்லாம் ஆரம்பம் வேதனை, முடிவு ரொம்ப மகிமை. The ways of God, the beginning is painful, but சாத்தானுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்ப சந்தோஷம், முடிவு துக்கம். The work of Satan, the beginning is full of joy. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அந்த வழி ரொம்ப நெருக்கம், அந்த வழி ரொம்ப இடுக்கம், ஆனா முடிவு ஜீவன். But the end is life. அதனால இதுல கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப கம்மி. So very few கண்டுபிடிச்சாலும் உள்ள வர மாட்டான். Even if they come across they will not come.
கேட்டுக்கு போகிற வாசல் டோர் 24 hours ஓபன். But the way to hear, இந்த விசாலமான வாசல் வழியாய் அநேகர் பிரவேசிப்பாங்க. முடிவு கேடு. many will enter through the broader path. தேவனுடைய கிரியைகள் புரியாம ஆரம்பம் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையிலே தேவன் நடத்தும் போது வேதனையாக இருக்கலாம். பட் அதனுடைய முடிவு வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதையே நீரூற்றாக்குகிறார். Not knowing the works of God, the beginning will be painful. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து. We have crossed the fire and water and has brought us to ஆரம்ப வேதனை பிரதர். The beginning is very ஆரம்ப கண்ணீர் பிரதர். The beginning is very ஆரம்ப புரியவே இல்ல. The beginning you cannot தேவன் ஏன் அனுமதித்தார்? Why God has permitted? வாழ்க்கையில ஏன் இதை செய்தார்? Why God has done this? தரிசனம் கொடுத்தவர் எங்கே? Where is he who gave? எனக்கு தரிசனம் தந்தவர் எங்கே? Where is he who gave? என்னோடு இருக்க சொன்னவர் எங்கே? Who said that he is with me? ஏராளமான கேள்விகள். பாதை புரியவில்லை. பாதை புரியவில்லை. Not able to understand the path. தேவன் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டோம். So we have come to a stage where we say there is no God. பட் பிரதர் ஒண்ணு நீங்க உனக்கு வெளிச்சம் தேவை. Brother, you need the light. தேவன் உன்னை முன் அறிந்து God has உன்னை அழைத்திருக்கிறார். He has called you. இன்றைக்கு கண்ணீராய் தெரிகிற காரியம் The reason is நாளைக்கு மகிமையாய் முடிய போகிறது. tomorrow it's going to end in glory. இன்றைக்கு இழுத்து கொண்டு போகிறார்கள். Now they are dragging. நான் வர மாட்டேன்னு சொல்றான். He says I will not come. I will not come. எகிப்துக்கு வர மாட்டேன். I will not come. எகிப்துக்கு வர மாட்டேன். I will not come to Egypt. அவன் சொல்றான் வா வந்து பார். He says come. இவன் சொல்றான் இல்ல எங்க அப்பா விட்டு வர மாட்டேன். He says I will not leave my எங்க அம்மா father. விட்டு வர மாட்டேன். I will not leave my எங்க mother. அண்ணனை விட்டு வர மாட்டேன். I will not leave my brothers. சத்துரு சொல்றான் வா என் கூட. The adversary says come. பாதையினுடைய ஆரம்பம் The beginning. வேதனை. The beginning is full of pain. ஆனால் கர்த்தருடைய வழியினுடைய முடிவு மகிமை. The end of the ways of the Lord are full of glory. உனக்கு இன்னைக்கு வழி புரியலையா? Are you not able to understand the way? இந்த ஆரம்பம் புரியலையா? Are you not able to understand the beginning? ஒன்று செய். One thing you ought to do. கர்த்தர் சகலத்தையும் அறிவார். The Lord knows everything. என் தேவன் முன் குறித்திருக்கிறார். My God has foreordained me. என்னுடைய பிள்ளைகளை முன் குறித்திருக்கிறார். He has foreordained my children. என் குடும்பத்தை முன் குறித்திருக்கிறார். Foreordained my family. அடிமைத்தனத்துக்குள்ள போனாலும் வெளியே கொண்டு வருவதற்கு என் தேவன் வல்லவர். God is able to bring one from captivity. சிறையில் இருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போறதுக்கு என் தேவன் வல்லவர். My God is mighty to take you from the prison to the palace. ஆகினால் யோசேப்பு சொல்றான், Joseph says, நீங்க என்ன விட்டு போட்டீங்கடா. you have sold me. ஆனா உண்மை என்ன தெரியுமா? What's the truth? தேவன் என்னை முன்னமே அனுப்பிட்டார். God has sent me ahead of you. நான் கர்த்தர் நோக்கி காதறுகிறேன். So I cry unto God. ஒரு குடும்பத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பத்துல 22 ஆண்டுகள் கழித்து ஆகார குறைவும் பஞ்சமும் வரப்போகிறது என்று தேவன் அறிந்து அதுல தப்பு வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். So God prepared a person even 22 years ahead to save the family from தேவனுடைய all. அன்பு உங்க இருதயத்தை உடைக்கலையா? So have you received the love of நாளைய God? பற்றி ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு Why இருக்க? do you bother about tomorrow? உன் வீட்டுல 22 வருஷம் கழிச்சு வரப்போற பசி ஆண்டவருக்கு தெரியுமா? God knows about the 22 வருஷம் கழிச்சு வரப்போற பஞ்சம் ஆண்டவருக்கு தெரியும். God knows about the famine that's going to come அதற்கு after 20 தேவன் years. ஏற்கனவே பஞ்சத்தை தீர்ப்பதற்கு வழியை ஆயத்தம் பண்ணி விட்டார். God has prepared a way to end the famine. நீ அதுக்கு சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. You do not have to save for நீ that. ஃபிக்ஸர்ல போக வேண்டிய You அவசியம் do இல்ல. not have to beg for that. நீ அதுக்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் You do இல்ல. not have to make an effort for it. உன்னை நடத்த அறிந்தவர் உண்மை உள்ளவர். The Lord is faithful to lead you. 22 ஆண்டுகளுக்கு பின்பு வீடு எந்த பிரச்சனை சந்திக்க போகிறது என்பதை தேவன் அறிவார். After 22 years, the Lord knows as to what about the burden or the problem your family would come across. சொன்னார், உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கான்ப்பா. He says, I have known your heart. உன் உள்ளங்கையில என் உள்ளங்கையில வச்சிருக்கேன். I have kept you in the palm of my hands. வரைஞ்சிருக்கேன். I have drawn you in the palm of my hands. வரைஞ்சிருக்கேன். I have drawn you in the palm of my hands. நம்முடைய ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. They are building the temple. அந்த என்ஜினியர் ஆர்கிடெக்ட்லாம் வருவாங்க. The engineer அவங்க comes. என்கிட்ட பிளானை கொடுப்பாங்க. They'll give us a plan. எனக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. And இப்படி ஒரு கோடு போட்டிருப்பான், இப்படி ஒரு கோடு போட்டிருப்பான். ஆனா காபியல் உட்கார்ந்து ரொம்ப ரசிப்பான். diagrams. எனக்கு தலையும் புரியாது. My son used to என்னடா do. இது இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு இது டவரு, இது கார்டன், இது என்னெல்லாமோ சொல்லுவாங்க நாயமா. I used to be seated silently, whereas my son used to appreciate the drawings of the engineer. ஆனா இந்த கோடுகள் எல்லாம் பில்டிங்கா வந்துச்சு. These lines became buildings.
இப்போ பார்த்தா இந்த கோடுகள் அப்படி வந்துருச்சு. Now, if I consider இந்த கோடெல்லாம் என்ன ஆயிடுச்சு? what happened to the lines, கோபுரம் ஆயிடுச்சு. they have become towers. ஆனா எனக்கு இந்த கோட்டை பார்த்தா எனக்கு புரியல. இது என்னடா மேலையும் கீழே ஒரு கோடுன்றான். இது So when 2 you சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். When you show the diagram, I உண்மையா never knew எனக்கு about the புரியலங்க. lines. I could not understand. ஆண்டவரும் உன் பில்டிங் பிளானை கையில வச்சுக்கிட்டு God has kept the building plan for you. அந்த கொளுத்துக்காரனை கூப்பிடுறாரு, இந்த இடத்துல 3 அடி தோண்டு. He calls a mason நீங்க and என்ன asks him. சொல்றீங்க? புரியவே இல்லையே. He says, I know not. Means உனக்கு புரியாது. எப்ப புரியும்? you cannot know. பில்டிங் கட்டி முடிச்ச பிறகு தெரியும். Only after the building is completed, you know. நான் சொல்லுவேன், I would say, தேவன் கொஞ்சம் தோன்றாரு, God has done. கொஞ்சம் உடைக்கிறாரு, He breaks. கொஞ்சம் இடிக்கிறாரு, Likewise, He கொஞ்சம் எல்லாம் பூச வேண்டியதெல்லாம் பூசுறாரு. whatever He has got to paste. எல்லாம் முடிஞ்சு வந்தா இந்த கோடெல்லாம் என்ன ஆயிடுச்சு? What has become to these lines? நீங்க என்னத்தை பார்த்தீங்கன்னா, பிரதர் ஒண்ணுமே புரியல, பிரதர் வாழ புரியல, தலைய புரியல, வரதுக்கே கையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. You are able to see only the hand that as if சில வேளைக்கு யோசிப்பேன், at times நம்ம கையை பார்த்தா ஒண்ணும் தெரியலங்க. when we look at ஆனா the hand, எவங்கிட்டவே கையை கொடுக்குறான். they give to somebody. அவன் சொல்றான், உனக்கு ரெட்ட கோடுங்க இருக்கு, உனக்கு கண்டிப்பா 2 மனைவி இருப்பா. You have 2 lines, you'll have 2 wives. நீ நிச்சயமா அமெரிக்கா போயிருவ. Definitely you'll go to US. ஆனா நாலு தான் பார்த்து பாக்குறேன், எங்க யுஎஸ்ஏன்னு எழுதல. When I look at my hand, nowhere it is written of USA. எங்க 2 பொண்டாட்டின்னு எழுதல. அவன் அடிக்கிறான். He is உனக்கு claiming. இத்தனாவது வயசுல இது நடக்கும். So at this age, such நீ அமெரிக்கா போயிருவ. you'll go to US. அவன் என்னத்த பார்த்தான்? இந்த கோடு தானே பார்த்து, நான் தான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். I hate to look at my hand daily. அவன் எப்படிங்க பார்த்து சொன்னா? How is he able to trace out? அதுக்காக போயிடாதீங்க, உங்க கோடு என்னன்னு பார்க்க போயிடாதீங்க. Please do not go for palm reading. நான் சொல்றேன் என்ன, நமக்கு ஒண்ணும் புரியலங்க. We are not able to ஆனா understand. உண்மை என்ன தெரியுமா? You know what's the truth? தேவன் நம்முடைய கையில எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. God has written பணம் something போட்டு in us. அனுப்பிச்சாரு ஆண்டவர். He has drawn his plan. ஆண்டவர் கையில வச்சிருக்காரு. He has kept in his hands. ஏன் தெரியுமா? You know what for? நீங்க யார் சாயல்ல இருக்கீங்க? Whose image, whose நீங்க likeness? வார்த்தையை விசுவாசிங்க. You got to believe. தேவனுடைய சாயல்ல நாம இருக்கிறோம். We have the likeness of God. தேவன் தம்முடைய சாயலை உருவாக்கினார். God has given his likeness. அவர் தம்முடைய கையில வரைஞ்சிருக்காருன்னா, He has drawn. அவர் as கையை his- பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னா, He is looking at the hand. நான் சத்தியமா விசுவாசிக்கிறேன், I believe. truly. தேவன் என்னுடைய திட்டத்தை கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. நான் தேவ சாயலா உண்டாக்கப்பட்டிருக்கேன். I have been created in the likeness of God. He has drawn me in His hand. என்னை தேவன் முன் குறிச்சிருக்கார். God has foreordained. என்ன முன் குறிச்சிருக்கார். He has foreordained me. கவலையே படாதீங்க. Need not have to bother. கவலையே படாதீங்க. Need not have to worry at all. கட்டடத்தை கட்டுறதுக்கு அவர் கையில கொடுத்துருங்க. Give it unto the தேவன் Lord. ஆவியினாலே வாசஸ்தலமாய் கட்டுவார். So through the Spirit He'll build the habitation. நம்மை முன்னறிந்த தேவனுடைய கரத்துல கொடுத்துருங்க. Let us give it unto the hands of God. as நமக்கு known. தரிசனம் கொடுத்துக்கல கொடுத்துருங்க. God நமக்கு தேவன் தீமை செய்யவே மாட்டார். God will never do தீமை evil. செய்யவே He மாட்டார். will never allow evil. ஆரம்பம் துக்கமாயிருக்கலாம். The beginning may be painful. ஆரம்பம் அழுகையும் The beginning may கண்ணீருமாயிருக்கலாம். be full of tears and weeping. ஆரம்பம் தீயும் The தண்ணீருமாயிருக்கலாம். beginning may be fire and ஆனால் water. ஆரம்பம் வனாந்தரமாயிருக்கலாம். The beginning may be wilderness. முடிவக்கபபல ஷபபல The end. தலாரியா. நம்மை அழைத்தவர் அக்கினிக்கு நம்மை அழைக்கவில்லை. The Lord has not called நம்மை us to அழைத்தவர் fire. வனாந்தரத்துக்கு நம்மை அழைக்கவில்லை. The Lord has not called us to நம்மை fire. அழைத்தவர் பாலும் தேனும் ஓடுகிற The Lord has தேசத்துக்கு. called us to a land flowing with milk and honey. ரபபபல ஷபபல தலாரியா. என்னை அழைத்தவர் உண்மை The உள்ளவர். Lord has called us. என்னை அழைத்தவர் உண்மை The உள்ளவர். Lord has called us. என்னை அழைத்தவர் உண்மை The Lord who's உள்ளவர். called us is faithful. Lord, I believe, Lord. Lord, I believe. தெய்வமே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஐயா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னை விசுவாசி. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. We believe, நான் Lord. விசுவாசி. Hallelujah. Lord, I believe, Lord. Amen. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. Amen. ஆண்டவரே, we believe you, Lord. இன்றைக்குள்ள கண்ணீருக்கு தேவன் உன்னை அழைக்கல. God has not called us for the presence. இன்றைக்குள்ள வேதனைக்கு தேவன் உன்னை அழைக்கல. Not for the pain today has He called you. உன்னையும் உன் பிள்ளையும் கண்ணீர் விடுறதுக்கு அழைக்கல. God has not called you and your children that you may shed tears. என்னை அழைத்தவரை நான் விசுவாசிக்கிறேன். I believe one was called me. இன்றைக்கு இருக்கிற விலங்கையோ, இன்றைக்கு இருக்கிற சிறையவோ, இன்றைக்கு இருக்கிற அவமானத்தையோ நான் விசுவாசிக்கல. I do not believe on the infirmities, the shame and the weaknesses that I have. என் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். I believe my Lord.
என்னை முன்னறிந்து He has known me. அவர் He என்னை அழைத்திருக்கிறார். has called me. சகலத்தையும் அவர் அறிவார். He knows everything. அவர் அறியாமல் Without his knowledge, என் தலையிலே உள்ள ஒரு முடி கூட கீழே விடுகிறதில்லை. without my knowledge, not a அவைகள் single hair. எல்லாவற்றையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். I have numbered your hairs. நான் எண்ணி வைத்திருக்கிறேன். I have numbered them. உன் தலையில எத்தனை முடின்னு உனக்கு தெரியுமா? You know how many hairs you have in your head? என்றைக்காவது யோசித்திருப்பீங்களா? Have you considered? தேவன் உன் முடியிலேயே கவனமா இருக்கிறார்னு சொன்னா God is careful regarding your hair. believe it. Number. ஆண்டவரை நம்புங்க. You got to believe God. ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க. Believe the word of God. தேவன் முன்குறித்தவர் மாத்திரமல்ல. Not only God has foreordained. சுருக்கமாக நேரம் ஆச்சு, சுருக்கமா In முடிச்சிடுறேன். short, I tell you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். Acts 7. கொஞ்சம் நேரம் ஆச்சு, தேவனோ மன்னிச்சுங்க. அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து தேவன் அவனோடு இருந்தார். And delivered him out of all his afflictions. And God தேவன் was with him. அந்த மோசேக்கு ஒரு தரிசனம் இருந்தது. சாரி, யோசேப்பு. Joseph had a vision. தாப்பனை விட்டு கொண்டு போயிட்டாங்க. They have taken him to the father's house. ஊரை விட்டு கொண்டு போயிட்டாங்க. They have taken him out of the இப்போ ஒரு land. அடிமையா உட்கார்ந்திருக்கான். Now he's seated even as a captive. அவனை இப்ப தைரியப்படுத்தின என்ன தெரியுமா? And what is encouraging him? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் Though இந்த the mother and அந்நிய father may தேசத்துல forsake. தேவன் என்னோடு இருக்கிறார். Even in the strange land, God is with me. இந்த அவமானத்தையும் இந்த கஷ்டத்தையும் இந்த சிறைச்சாலையும் அவன் எப்படி அனுபவிச்சான்னு சொன்னா How did he experience அவனுக்கு ஒரு the prison தரிசனம் life? இருந்தது. He had a கர்த்தர் என்னோடு He இருக்கிறார். had a vision that the Lord is with him. Therefore, he was able to endure the prison life. நான் சொல்லுவேன், I would tell அவனுக்கு you. ஒரு தரிசனம் இருந்தது. He had a எங்க vision. அப்பா என்ன கைவிட்டாங்க, My father's forsaken எங்க me. அம்மா கைவிட்டாங்க, My mother's forsaken me. நம்பின அண்ணமார் கைவிட்டாங்க. And all those who believe, எல்லாரும் கைவிட்டாலும் everyone has forsaken me. தேவன் என்னை கைவிடவே மாட்டார். God would never, never forsake. நான் எந்த பாதையில போனாலும் Whatever என் may be தேவன் the என்னை path. கைவிடவே. The Lord would never forsake me. ஆகையினால பாருங்க, Therefore, look, தேவன் தன்னை கைவிட மாட்டார் என்ற அறிவு அவர்களுக்கு இருந்ததினாலே Since they had the தாங்கள் knowledge. போன பாதையிலே சந்தோஷமாய். since they had the knowledge that God would not forsake them, they were cheerful in the path where they walked. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். Read the word of நீங்கள் God. வேதத்தை அறிந்தவர்கள், You know the word of God. தேவனால் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஒரு நாள் The கைவிடப்பட்டவர்கள். saints who were utilized by God, one day they were forsaken. யாக்கோபை எடுத்து பாருங்கள். You take Jacob, எல்லா ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினவர், he had the blessings of his அண்ணனுடைய father. ஆசீர்வாதத்தை ஏமாத்தி He வாங்கினவர். deceived his brother and ஆனா got his ஒரு blessing. நாள் ஆண்டவர் சொன்னார், One day God spoke. கைவிடப்பட்டவனாய் ராத்திரி போய் படுத்திருக்கான். He was forsaken by all. He was sleeping. எல்லாரும் in his- கைவிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டுடுச்சு. All of them had forsaken. ஆனா தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொன்னார், God appeared unto him and told, எல்லாரும் உன்னை கைவிட்டாங்கப்பா, whether everyone has forsaken you, நான் உன்னை கைவிடவே I மாட்டேன். will never, never forsake you. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் Up to the time what has நான் உன்னை spoken is fulfilled. கைவிடவே I மாட்டேன். will never forsake you. இன்றைக்கு எல்லாராலும் பாராட்டப்படுகிற பவுல் சொன்னார், All who's என்னை appreciated by all, எல்லாரும் கைவிட்டாங்க, all of them has forsaken me. கர்த்தரோ எனக்கு துணை. The Lord is for my help. தாவீது வாழ்க்கை எடுத்து பாருங்க, Take the life of David. எல்லாராலும் கைவிடப்பட்ட. He was forsaken by all. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. யோபு எடுத்து பாருங்க, Take Job. அவனுடைய ஆஸ்தி கைவிட்டுடுச்சு, His wealth அவனுடைய left him. வேலைக்கார கைவிட்டாங்க, His servants forsook him. நண்பர்கள் His கைவிட்டாங்க, friends forsook him. அவனுடைய சொந்த பந்தங்கள் கைவிட்டுடுச்சு, His near ones and dear ones. ஆஸ்திகள் எல்லாமே His கைவிட்டுடுச்சு. property forsook him. கடைசியாக தன்னுடைய சரீரமும் கைவிட்டுடுச்சு. Lastly, his own body உட்கார்ந்து அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு was இருந்தான். scratching himself. இந்த கைவிடப்பட்டவர்கள் தான் கைவிடப்படாத தேவனுடைய கரத்தை பிடித்தார்கள். Those who are forsaken caught hold of God who would never forsake them. பிரதர், இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே கைவிடுவாங்க பிரதர். Brother, in this world, everyone would forsake us. ஒரு காலம் வரைக்கும் நம்மளை கைப்பிடிச்சு, வேதம் என்ன சொல்லு தெரியுமா? Up to a certain period, ஒரு தாய் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாளா? whether a mother would forget her suckling, மறப்பாளா? whether she would forget her உங்க suckling, பிள்ளையை நீங்க மறப்பீங்களா? whether you would forget your child. சொல்லுங்க, Please tell me. உங்க பிள்ளையை மறப்பீங்களா? Whether you would forget your child. ஏங்க எல்லாரும் ரொம்ப அமைதியாயிட்டீங்க, உங்க பிள்ளையை மறப்பீங்களா? You're silent. Tell me whether you would forget your child. மறக்க மாட்டீங்களா? You will not forget. மறக்கிற காலம் இருக்கு, There is a time when you would forget. காலம் இருக்கு.
There is a period. அவ யாரையாவது உங்களுக்கு தெரியாத ஆளை பிடிச்சிட்டு வரட்டும். Let he or she bring someone ஏய், who's not. இனிமேல் நீ செத்த அப்படின்னு கொடை பிடிக்கிட்டு போயிடும். You're dead from now onwards. வரப்பீங்களா? இப்ப எல்லாம் கம்பெனி ஆயிட்டீங்க. Now you're silent. ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க. Now you're very silent. அவ விருப்பம் ஒண்ண உங்க விருப்பம் இல்லாத ஒண்ண அவ செய்தா இருக்கு அவ கதி. If she does anything against your wishes, ஐயோ என் பொண்ணு, என் கண்ணு, என் மணியேன்னு கொஞ்ச ஆளுங்கெல்லாம் எடனே தொடப்பத்தான் சொல்றது. they will take the broomstick. to drive மனுஷன் the child. மறந்துடுவாங்க. இன்னைக்கு Mankind. தலையாட்டுற ஆளுக்கெல்லாம் மறந்துடுவீங்க. Those who nod their head, they would அற்ப forget. காரியத்துக்கெல்லாம் பிள்ளைகளை மறக்கிறவங்க இருக்காங்க. பைபிள் சொல்லி தெரியுமா? பஞ்சத்தின் நிமித்தம் தன்னுடைய சொந்த பிள்ளைய வெட்டி சாப்பிட்டாங்களாம். Because of நமக்கு பஞ்சம் வரல, starvation, அதனால பிள்ளை உயிரோட இருக்கு. கவனம். because of starvation, they were able to kill their own child and consume it. பஞ்சத்திலே அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு ஆகாரமான. So the children became food for the parents. ஆனா நம்ம அம்மா மறந்தாலும் சரி, Whether a mother forgets, அப்பா மறந்தாலும் whether a சரி, father forgets, யாரு மறக்க மாட்டான்னா you will not forget. தேவன் மறக்கவே மாட்டார். The Lord would never forget you. நீ யாரு கைய பிடிக்கிறியோ பிடிக்கலையோ, Whether you catch பிடிக்க hold of வேண்டிய கை anybody's hands, யாருன்னா கர்த்தருடைய கைய பிடி. whose hand அதை you got to விட்டுட்டு catch? எவன் கையாவது பிடிச்சு மாட்டிக்காத. You got to catch the hand of the Lord. உன் டீனேஜ் பருவத்துல உனக்கு தெரியணும் யாரு கைய பிடிக்கணும்னு. You know as to whose hand you got to catch. கர்த்தருடைய கைய பிடி. You got to catch the hand of the Lord. காலேஜ்ல பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சிட்டு வந்துறாத. You do not catch the hands. ஒழுங்கா somewhere. பிடிக்க வேண்டிய கைய பிடி. You got to catch the hand. கர்த்தருடைய கைய பிடிச்சேன்னா கர்த்தர் கைவிடவே If you மாட்டார். catch the hand of the Lord, He will never forsake you. வேற எந்த மனித கையும் ஒரு நாள் உன்னை விட்டுரும். Whereas the hand of mankind would தேவன் definitely forsake கைவிடவே மாட்டார். you. God would never அவ்வளவு நல்ல forsake you. வெளிப்படுத்தலையா? அதனால சிறைக்கு போனான், அதனால பாட அனுபவிச்சான். என்ன அனுபவிச்சாலும் அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்ன கைவிடவே மாட்டார். He knew about all the sufferings, yet he knew that the Lord would never forsake. கடைசியாக Lastly, 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. Acts 7:10. தேவனோ அவனோடே கூட இருந்து தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. God was with him, delivered him out of all his அவனுக்கு ஒரு விஷன் இருந்துச்சுயா. He had a vision. உபத்திரவத்தை அனுபவிக்கும் பொழுது, When சிறையை அனுபவிக்கும் போது அவனுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? You know what he had? தேவன் எனக்கு ஒரு தரிசனம் தந்திருக்கிறார். God has given me a vision. தேவன் தரிசனம் தந்திருக்கிறார். God has given me a vision. என்னை 12 கட்டுகள் வணங்கும். So even though என் சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள், என் my பெற்றோர் என்னை வணங்குவார். my parents would worship me. ஏய், நீ எப்படி இருக்க? How are you? ஜெயில்ல கைய காலை கட்டி உட்கார்ந்திருக்க. You are in jail, you are being நீ fettered என்ன by சொல்ற chains. தெரியுமா? What are you telling? தரிசனம் நிறைவேறும். You say that your vision would come to தரிசனம் pass. நிறைவேறும். Your vision would come to தேவன் என்னை pass. உயர்த்துவார். God would raise எங்க me அப்பா up. என்னை வணங்குவார். My father would come and Brother, make obeisance. நீ பார்க்கிற சூழ்நிலை ஜெயிலா இருக்கலாம். You may see the circumstances in jail. ஆனா உனக்கு வாக்கு பண்ண என்ன சொன்னார் தெரியுமா? One who promised, what did he say? நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையா இருப்ப. You will not become the tail, you will be the நீ head. கீழா இருக்க மாட்ட, நீ மேலா இருப்ப. You will not be in low, you will be in high. நான் எதை விசுவாசிக்கிறேன்? What do I believe? நான் எதை நம்புகிறேன்? What should I believe? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நான் விசுவாசிக்கிறேனா? Whether I believe the circumstances, இல்லாவிட்டால் தேவன் எனக்கு செய்ய போகிற வசனத்தை நான் நம்புகிறேனா? whether I believe the word of God that God has kept for me, and என்னை தேவன் கரம் பிடித்தது உண்மையானா, if it is true that God has got என்னை hold of me, தேவன் உயர்த்துகிறது உண்மை. It's true that God would exalt me. ஆனால் சூழ்நிலை சொல்லுகிறது Circumstances முடியாது. say no. முடியாது. There isn't any chance. எகிப்திலே நீ எந்த கீழ்த்தரமான நிலைக்கு போக வேண்டுமோ அந்த நிலைக்கு ஆண்டவர். Whatever lowest state you got to go in Egypt, He has sent you there. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. Brother, கர்த்தர் நம்ம ஒரு கடைசி நிலைமை கொண்டு போட்டும்ல. The Lord would drag us to the bottommost stage. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஒரே சம்பவத்தை சொல்லிடுறேன். I tell you one incident. நான் ரொம்ப பசி பட்டினில இந்த ஊழியத்துக்கு வந்தவன். So great எல்லாம் hunger, உங்களுக்கு தெரியும். starvation. ரொம்ப பசி பட்டினில வந்தேன். Great starvation and நான் hunger. வந்து ஜெப வீட்டுக்கு 1967ல வந்தேன். I came to the prayer house in
1967. நான் வந்த நேரம் 3 நாள் சாப்பாடு கிடையாது ஜெப வீட்ல. The time I came in the faith home, there wasn't food for 3 days. 3 நாள் தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. So they are taking the pottage. எனக்கு இந்த அனுபவமே இல்ல. I never had the practice. எல்லாம் பரிசுத்தவான்கள் வீட்ல பட்னி. Saints as suffering. 3 நாள் தண்ணி குடிச்சிட்டு இப்படி படுத்திருந்தேன். On the third day, I drank water and I was அங்க பின்னால 3-4 ஊழியக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. the இப்ப servants of இருக்காங்க. God. இருக்காங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? You know what they said? இதுவரைக்கும் நம்ம வீட்ல இந்த மாதிரி ஜெப வீட்ல பசியே வந்தது இல்ல. So far, there wasn't any starvation in our prayer house. இந்த சபிக்கப்பட்ட பாயா வந்தான். This cursed man came. 3 நாள் சோர்லடா. 3 days, there wasn't any food. நான் எப்படி கதறி இருப்பேன்னு நான் ரொம்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். I'm controlling myself. Imagine how I would have cried. நான் சில வேளை ரொம்ப உணர்ச்சி பட்டுறேன். ஏன்னு கேட்டா என் கடந்த காலத்தை பேசும்போது நினைச்சிட்டேன்னா என்னால அடக்க முடிய மாட்டேன். I'm not able to control. நான் மார்பில் அடிச்சிட்டு அழுதேன் பாருங்க. I beat my chest and cried. கத்துனேன். I cried unto God. ஆண்டவரே என் வீட்டில் தான் நான் சபிக்கப்பட்டவனா இருந்தேன். I was a cursed person at home. இந்த ஜெப வீட்டுக்குமா சாபத்தை கொண்டு வந்திருக்கேன். Whether I brought the curse in the prayer house. என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் சபிக்கப்பட்டது. So the beginning of my ministry was a curse. ஆனா இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன். I'm a blessing for thousands. எத்தனை பேர் என் கையை பிடிச்சிட்டு அழுறாங்க தெரியுமா? How many people touch hold of my hand and ஒரு cry? முறை என் வீட்டில் வந்து கால் வச்சுட்டு போயிரியா? Once they கால் வச்சுட்டு போயிரியா? நீ கால் வச்சுட்டா நான் ஆசீர்வாதமா இருப்பையா? if you place your foot, it will be a blessing. அந்த சம்பவங்களை நினைச்சு நான் அழுகுறேன். When I consider ஆண்டவரே நான் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா I இருந்தவன். was a cursed man once. இன்னைக்கு இத்தனை ஆயிரங்களுக்கு நீ ஆசீர்வாதமா. Now I am a blessing for thousands. இத்தனை ஆயிரங்களுக்கு I am a blessing for thousands. எத்தனையோ நாடுகளிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. I receive phone calls from several தேவனுடைய countries. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. பல நாடுகளிலிருந்து செய்திகளை கேட்டு I hear the அழுகிற messages. காட்சிகளை நான் காணும் பொழுது When I see the scene of the crying, I'm not able to bear. என் கனவுல யோசேப்பு மாதிரி ஒரு கனவு இருந்தா கூட Even if I நான் have a நம்ப dream மாட்டேன் like brother. Joseph, I would never believe. எனக்கு தரிசனம் இல்ல. I had no vision, ஆனா எனக்கு வசனம் இருக்கு. but had the word of God. இந்த வசனத்தை நான் முழுமையா நம்புகிறேன். I believe the word of God wholly. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சா நான் வாளா இருக்க மாட்டேன். So if I believe the word of God, I'll நான் not be a தலையா tail. இருப்பேன். I'll be the head. நான் கீழா இருக்க மாட்டேன். I will not be low. நான் மேலா இருப்பேன். I'll be at heights. என்னுடைய 46 வருஷங்களாக இந்த வசனம் The word for 46 எனக்கு ஒரு years வெளிப்படுத்தலின் புஸ்தகம். is a book of revelation. உங்களோடு நான் பிரசங்கிக்கிறது குறைவு. பட் இந்த வசனத்திலே ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்படுத்தலை நான் பெறுகிறேன். Whatever I preach is less. அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு கதறுகிறேன். I catch hold of the word of God. என் சுபாவத்தை மாற்றும். Lord, change என்னுடைய my name. சாபத்தை மாற்றும். Remove my curse. என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். Change my என்னுடைய life. ஊழியத்தை மாற்றும். Lord, change என் my சபையை மாற்றும். Change my என் church. ஜனங்களை மாற்றும். Change my people. நான் சொல்லுகிறேன். I would say என்னுடைய வாழ்க்கையும் my life, என்னுடைய ஊழியமும் my ministry, இந்த வசனத்தின்படியே மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe it will change even as the word of God is. தேவன் இதிலே தருகிற வெளிப்படுத்தலுக்காக என் 2 கைகளை I உயர்த்தினார். raise up my hand and thank God for having given this vision. நீங்கள் உண்மையாய் விசுவாசிப்பீர்களானால் If you truly believe, தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். God has foreordained us. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared for us. தேவன் நமக்கு காண்பிக்கிறார். God shows it to us. நான் சொல்லுவேன் தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். God has foreordained us. தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். God would never forsake us. தேவன் நம்மை உயர்த்துவார். God would exalt us. உண்மையாய் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? Truly, if you believe, இந்த வெளிப்படுத்தலோடு நீங்கள் வெளியே செல்வீர்களானால் if you go out with this vision, அவர் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி at the appointed அவருடைய time, பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். surrender yourself. இன்றைக்கு as power. நீங்கள் பார்க்கிற சூழ்நிலைகள் டெம்பரவரி. The circumstances தேவனுடைய that you look வார்த்தை is temporary. The நிரந்தரமானது. word of God is permanent. அவருடைய வார்த்தை நிறைவேறும். His word will be fulfilled. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் Heaven and earth may pass தேவனுடைய away. வார்த்தைகள் ஒரு காலம் The ஒளிந்து word of God would never, never. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். I- எல்லார் கண்களை மூடுங்க. Let's close our eyes. எல்லார் கண்களை மூடுங்க. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு ஆவியை அனுப்ப வேண்டும்.
the Lord ought to send a spirit unto us நம்முடைய தனி வாழ்க்கையிலே, in our personal life, நம்முடைய குடும்பத்திலே. in our family. நான் ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய முகத்தை நோக்கி நான் கதறி கொண்டிருக்கிறேன். Every day I look into the face of my Lord and cry, ஆண்டவரே, எங்கள் சபைக்கு ஒரு ஆவியை ஊற்று. Lord, thou ought to send a downpouring into my church. எங்கள் வாலிபர் மேல் உம்முடைய ஆவியை ஊற்று. Lord, thou ought to pour thy spirit on our youngsters. அவர்களை உலகம் இழுக்கக்கூடாது, So the world should not, அவர்களை மாம்சம் இழுக்கக்கூடாது, the flesh should not drag them. இந்த உலகத்தின் எந்த சக்தியும் இழுக்கக்கூடாது. No power of this world should drag them. நீர் ஒருவரே அவர்களை இழுக்க வேண்டும். Thou alone has got to drag them. எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக, கண்களுக்கு முன்பதாக உம்முடைய மகிமை இருக்க வேண்டும். Lord, they ought to be in thy ways, O Lord. எங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய மகிமை நாங்கள் கண்டவர்களாக இருக்க We வேண்டும். ought to see the glory of God in our இந்த family. உலகத்தின் மகிமைகள் எங்களை பிடிக்க விடாதிரும். Let the glory of the world do இந்த not attract உலகத்தின் us. ஆசைகள் எங்களை பிடிக்க விடாதிரும். Let the attraction of the world do இந்த not come to உலகத்தின் us. வேஷங்கள் எங்களை பிடிக்க Let விடாதிரும். not the fashion of the world catch hold உம்முடைய of us. மகிமையினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படட்டும் Let ஆண்டவரே. us be controlled by thy உம்முடைய glory. ஆலயத்திலே உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். Let us see thy glory in thy ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை Spirit of செய்வீராக. God, come down on us and work எங்கள் on us. ஜனங்களை அபிஷேகிப்பீராக. Lord, thou art anoint our people. எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணட்டும் ஆண்டவரே. Let the people say what thou hast prepared for them, O Lord. எங்கள் கண்கள் காணட்டும். Let our eyes see. ஆவியானவரே, எங்கள் கண்கள் காணட்டும். Spirit of God, let us see. எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. Open our eyes, O Lord. எங்களை அபிஷேகித்து விடும் ஆண்டவரே. Lord, anoint us. எங்களை அபிஷேகித்து விடும். Lord, anoint us. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இறங்கட்டும். Let the hand of God come down on கர்த்தருடைய us. ஆவி எங்கள் மேல் இறங்கட்டும். Let thy spirit come down upon us. அப்படிப்பட்ட ஒரு ஆவி நிறைவோடு இந்த சபை வளரட்டும். With the fullness of the spirit, the church has got to grow. ஆண்டவரே, Lord, இந்த ஆராதனையை உலகத்தின் எந்த பகுதியிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தால், wherever they are observing this worship from now, இந்த all செய்தியை corners of the கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் all those who hear இப்பொழுதே this, கர்த்தருடைய ஆவியால் இறங்குவீராக. even now the spirit of God அவருடைய has got to கண்களை descend. திறந்து விடுவீராக. Lord has got to open their அவருடைய eyes. கண்களை திறந்து Lord விடுவீராக. has got to open their அவருடைய eyes. கண்களை திறந்து விடுவீராக. Lord has got to open their eyes. O Lord. எங்களுக்கு வைத்திருக்கிறதை காண உதவி செய்யும். Let them see what thou hast kept for them, O Lord. உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை எங்களுக்கு மகிமைப்படுத்து. Let thy name be glorified, O Lord. பலத்த கரங்கள் ஆளுகை செய்யும். Let thy powerful hand take control. கண் திறக்கப்பட்டவர்களாய் நாங்கள் உலகத்தில் வாழ உதவி செய்யும். Even as eyes are open, let us live in this world. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே, the name of Jesus, my Father. ஆமென்.